தாய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் இன்றைய நாளில் மே 18 2009 இன்றைக்கு 16 ஆண்டுகளுக்கு முதல் இறந்த அனைத்து உயிர்களுக்காகவும் அனைத்து ஜீவராசிகளுக்காகவும் இன மத பேதமின்றி அனைத்து ஜீவராசிகளுக்காகவும் மரஞ்செடி கொடி ஆடு மாடு பறவைகள் விலங்குகள் உட்பட அனைத்து மனித உயிர்களுக்காகவும் நாங்கள் ஒரு நிமிடம் எழுந்து நின்று அக வணக்கம் செலுத்திவிட்டு எனது நேரலையை நான் உங்களிடம் பகிர விரும்புகிறேன். முதலில் இன்றைய நாளில் உயிர் நீத்த அனைத்து உயிர்களுக்கும் ஆத்ம சாந்தி மற்றும் மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு எனது நேரலைக்குள் வருகிறேன். இன்றைய நாள் தமிழர்களின் வாழ்வில் ஒரு கரைபடிந்த நாள். ஒட்டுமொத்த உலகமே சேர்ந்து நீதி தேவதை கண்களை மூடிக்கொண்டு ஆயுதமற்ற அப்பாவி பொதுமக்களை அழித்து ஒழித்து கொன்று குவித்த ஒரு கருநாள். அரச பயங்கரவாதத்தின் உச்சகட்டத்தின் சிகரத்தை தொட்ட ஒரு இமாலய தவறை ஏற்படுத்திய ஒரு நாள் இது. அரச பயங்கரவாதம் என்று சொன்னால், முதல் பயங்கரவாதம் என்று சொன்னால் என்னென்று நான் கூற விரும்புகிறேன். ஒரு ஜீவராசிகள், ஒரு மரமாக இருக்கலாம், ஒரு மனிதனாக இருக்கலாம், ஒரு விலங்காக இருக்கலாம், அதன் மீது வன்முறை பிரயோகிக்கப்படும் போது அதை நாங்கள் பயங்கரவாதம் என்று சொல்லுவோம். உலக நாடுகள் முழுக்க பயங்கரவாதம் தலைவிரித்து ஆடுகிறது. கலியுகம் முத்தி ஆயுத குழு பயங்கரவாதம் இருக்கிறது, அரச பயங்கரவாதம் இருக்கிறது. முதல்ல பயங்கரவாதம் ஏன் போகுதுண்டா, அரசியல் ரீதியான சில அபிலாஷைகள் தீர்க்கப்படாத உலகம் முழுக்க அது பயங்கரவாதமாக மாறுகிறது. இது காட்டு விலங்குகளிலே இருக்கிறது. ஒரு விலங்கு தன்னை பாதுகாப்பதற்காக எதிர்த்து போராடுகிறது. ஒரு விலங்கின் மீது வன்முறை பிரயோகிக்கப்படும் போது அதை எதிர்த்து போராடுகிறது. ஒரு சிங்கம் மானை தாக்க போதும் கூடி மான் கூடி எதிர்த்து போராடும். அது வெல்லுதோ தோக்குதோ ஆனால் எதிர்த்து போராடும். இது காட்டிலேயே ஐந்தறிவுள்ள ஜீவராசிகளுக்கே இருக்கிறது. அதுபோல் உலகம் முழுக்க தமது சிறுபான்மையினர்கள் அடக்கப்படுவது ஒடுக்கப்படுவது கண்கூடு. அந்த வகையில் இங்கு சிறுபான்மையினர் ஆகிய தமிழர்கள் மீது, தமிழர் தாயக பிரதேசங்கள் மீது பல அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் ஏற்படுத்தப்பட்ட போது ஈஜி பொன்னம்பலம் ஐயா காலத்தில் 50-50 கட்டு, அமரலிங்கம் செல்வநாயகம் ஐயாக்கள் டட்லி செல்வா ஒப்பந்தங்கள் எல்லாம் போட்டு எத்தனையோ வரலாற்று அரசியல் தலைமைகள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி அதனால எதுவுமே கிடைக்காத ஒரு பட்சத்தில் இந்த ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆயுத போராட்டம் சரி பிள்ளை என்றதை தாண்டி ஒரு போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கிறதா அதுக்கான பின்னணி ஒன்று இருக்கு. ஒருத்தன் தவறு இழைக்கிறான்டா, தவறு இழைக்கிறவனோட தவறு இழைக்க தூண்டுறவனுக்கு தான் தண்டனை கூட. அது இந்து சமயமே போதிக்கிறது. தக்கன யாகத்தில் நீங்க பார்க்கலாம். அந்த வகையில் இந்த இளைஞர்களை போராட்டத்துக்கு தூண்டினது ஒரு தவறான செயல். அதாவது அதை உருவாக்கின அமைப்புகள், உருவாக்கின பேரினவாதங்கள் தான் அதற்கு பொறுப்பை ஒழிய போராடினவர்கள் பொறுப்பு கிடையாது. அதற்காக அனைத்து தவறுகளையும் பேரினவாதத்தில் தள்ளி போட்டு தப்பவும் முடியாது. இந்த பேரினவாதம் என்று கூறிக்கொள்ளும் இந்த சிங்கள தேசமானது உண்மையில் இந்த நாடு அவர்களுக்கு சொந்தமானது கிடையாது. வரலாறுகளை எடுத்து படித்து பார்த்தால் அழகாக புரியும். இலங்கை மண்ணானது இலங்கை வேந்தன் ராவணனுக்குரியது, ராவணனுடைய அப்பாவுக்குரியது. ராவணனுடைய அப்பாவுக்கு சமய நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தெரியும், சிவனால ஒரு கிஃப்டாக கொடுக்கப்பட்டது. அதை அவர் தனது மகன் குபேரனுக்கு கொடுக்க, ராவணன் பலசாலி என்றவர் அதை பறித்து தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். இதன் பின்னர் விஜயனும் அவரது 700 தோழர்களும் நினைக்கிறேன் ஆட்சி செய்ய தெரியாது என்று சொல்லி அங்கிருந்து விரட்டப்பட்டவர்கள், இந்தியாவிலிருந்து விரட்டப்பட்டவர்கள் தான் இங்கு குவேனியுடன் சேர்ந்து பல இனங்களாக பெருகி
இன்றைக்கு ஒரு பெரும்பான்மை இனமாக இருக்கிறார்கள். எல்லா இடமுமே ஒரு கடல்ல எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு சின்ன மீன் இருக்கும். அந்த சின்ன மீன் ஒரு பெரிய மீன் விழுங்கும். அந்த பெரிய மீன் இன்னொரு பெரிய மீன் விழுங்கும். இது இயற்கை. அது மாதிரி உலகம் முழுக்க பெரும்பான்மை இனங்கள் சிறுபான்மை இனங்கள் மீது பலவான தாக்குதல்களையும் பலவான அவருடைய உரிமைகளையும் மறுத்து வருகிறது. இலங்கை மட்டுமில்லை, உலகளாவிய ரீதியில். இதனால் அங்கங்கு ஆயுத கிளர்ச்சிகள் போராட்டங்கள் ஆரம்பிக்கப்படுகிறது. அகிம்சை ரீதியில் கேட்டு கிடைக்காத இடத்து ஆயுத போராட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. உலகம் முழுக்க வரலாறுகள் சார்ந்து சுபாஷ் சந்திர போஸ் காலத்தில் இருந்து நெல்சன் மண்டேலா காலத்தில் இருந்து அகிம்சை வழி உலகம் முழுக்க வரலாறுகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பலஸ்தீன விடுதலை அமைப்பாக இருந்தாலும் சரி, அனைத்து அமைப்புகளும் சுமார் 30 வருட போராட்டங்கள் தமது இலக்குகள் அடைந்தது. ஆனால் எமக்குத்தான் அதை அடைய முடியாத துர்ப்பாக்கிய நிலை, மக்கள் அழிவு சந்தித்ததுக்கு அதற்கு நாமும் தான் பொறுப்பு. காரணம், நமக்குள் ஒற்றுமை இல்லை. சிங்களம் பெரும்பான்மை என்று சொன்னால் 80%, நாங்கள் எல்லாருமா சேர்ந்து 20% இருப்போம், அல்லது 90-10. அப்படி இருக்கைகள்ல முஸ்லிம்களும் தமிழர்கள் தான். ஒரு உதாரணத்துக்கு சிங்களம் பெரும்பான்மை என்றால் அடுத்த பெரும்பான்மை நாங்கள் தமிழர்கள். நாங்கள் சிங்கள தேசம் பெரும்பான்மை எமக்கு அநீதி அளிக்கிறது என்று பல போராட்டங்களை ஏற்படுத்துகின்ற அதே வேளையில் எமக்கு அடுத்தபடியாக இருக்கிற சிறுபான்மை முஸ்லிம்களை, அவர்களும் தமிழர்கள் தான், ஆனால் அவர்கள் ஒரு வேற்றினமாக கருதி அவர்களை இங்கு விரட்டின சம்பவங்களும் இந்த மண்ணில் இடம்பெறுகின்றன. அதுவும் ஒரு பயங்கரவாதம் தான். ஆயுதப்பட்ட நிராயுத பாணியில் 150 ரூபா பணத்துடன் விரட்டப்பட்டு எழிலகங்கள் போட்டு நடத்தப்பட்டது. அதுவும் ஒரு பயங்கரவாதம் தான். அதன் விளைவுதான் என்று நாம் துன்பப்படுவோம். மேலும் 1 லட்சத்துக்காக போராடின பல அமைப்புகள் இந்தியாவுடன் சேர்ந்து இயங்குவதாக 40 வருடத்துக்கு முதல் இந்தியாவுடன் பகைத்து வெல்ல முடியாது ராஜதந்திரமாக வெல்லோன் என்று நினைத்த ஸ்ரீ சபாரத்னம் அவர்கள் தோழர்களும் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்தியாவின் உதவியோடு அவர்கள் இருக்கிறார்கள், காட்டிக் கொடுக்கிறார்கள், அல்லது துரோகிகள் என்று போலப்பட்டு. இதே இந்தியா 40 வருஷமோ துரோகியா தெரிந்த இவர்களுக்கு 40 வருஷத்துக்கு பின்னர் இந்த தளபதிகளும் இவர்களும் தப்பி போவதற்கு இந்தியாவின் அனுமதி இல்லாமல் போயிருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. அப்பொழுது எப்படி இந்தியா தியாகியானது என்று நமக்கு தெரியவில்லை. அது மட்டுமில்லை, ஒரு விஷயத்துக்காக போராடுகிறோம், தீர்வு வரும்போது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். வடக்கு கிழக்கான இணைத்த தீர்வு இந்தியா கொடுத்தது. பெருசா அதில் ஒன்றும் இல்லாட்டிலும் நமக்கு கிடைக்கிறத பெற்று அடுத்த கட்டத்துக்கு போறதான் புத்திசாலித்தனம். ஸோ வரலாறுகளை ஆராய்ந்து பார்க்க போனால் எம்மவர்களையும் தவறுகள் எமது இளைஞர்களையும் இருக்கத்தான் செய்கிறது, அதை மறக்க முடியாது. இதுவும் ஒரு பயங்கரவாதம், அரச பயங்கரவாதம். இது இன்னொரு பயங்கரவாதம். இது ஆயுத பயங்கரவாதம். தமக்குள்ளேயே தம்மோட ஒரே இலட்சியத்துக்காக போனவர்கள் அழித்தது, அது ஒரு ஆயுத பயங்கரவாதம். முஸ்லிம்களை கலைத்தது ஒரு ஆயுத பயங்கரவாதம். சர்ச்சுக்கு கொண்டு போய் யாருன்னு தெரியாது வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு கொண்டு வைத்தாலும் சரி, கொண்டே லொரிய கொண்டை இடி வச்சு தலதா மாளிகையை கொண்டு அடித்தாலும் சரி, அல்லது சென்ட்ரல் பஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல கர்ப்பிணிகள் குழந்தைகள் போர் என்றால் என்னென்று தெரியாத சிங்கள பொதுமக்கள் மீது குண்டுகளை வைத்தாலும் அதுவும் பயங்கரவாதம், குழு பயங்கரவாதம். இதை பார்த்துவிட்டு இலங்கை அரசாங்கம் விமானங்கள் மீது பாடசாலைகளோ மக்கள் சென்ட் பீட்டர் சேவாலயங்களோ குண்டு வீசினா அதுவும் பயங்கரவாதம் தான். இரண்டுமே பயங்கரவாதம் தான். ஆனால் என்ன ஒரு வித்தியாசம், குழு பயங்கரவாதத்தை அரசு ஏற்காது, உலக நாடுகளும் ஏற்காது. அரச பயங்கரவாதத்தை அரசு ஏற்கும், உலக நாடுகளும் ஏற்கும். அதுக்கு உதாரணம் இலங்கையில நடந்தது. இன்னும் ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். ஜேவிபி என்ற அமைப்பு இருந்தது, இன்றைக்கு என்பிபி ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறது. இந்த அரசு ஆரம்பத்தில் ஜேவிபியாக இருந்தது. ஜேவிபியாக இருந்து பல ஆயுத போராட்டங்களை மேற்கொண்டது. ரோண விஜயவீரா தலைமையிலே பல போலீஸ் ஸ்டேஷன்கள் தாக்கப்பட்டது. ஆயுத போராட்டம் தான், அதுவும் ஒரு பயங்கரவாதம் தான். அந்த பயங்கரவாதத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது ஸ்ரீலங்கா ஸ்ரீமாவோ அம்மையாரால கையியலாத நிலைமையில் எப்படி ஜே.ஆர். ரேவத்தனா நெல்லியடியில கரும்புலி தாக்கல் செஞ்சோன்னா போய் இந்தியாவின் காலில் விழுந்த மாதிரி இவர்களும் சந்திரிகாவின் தாயார் ஸ்ரீமா பண்டாரநாயக்கா இந்தியாவின் கால்களில் விழும்போது அந்த போராட்டமானது இலங்கை முப்படைகளின் தலைமைகளில் மற்றும் இந்திய உதவியுடன் அழித்து ஒழிக்கப்பட்டு களனியில் வீசப்பட்டார். அது குழு பயங்கரவாதத்துக்கு எதிரான அரச பயங்கரவாதம். அது அரச பயங்கரவாதம் எப்பவுமே கூட்டாகத்தான் வரும். ஒரு நாடு 2 நாடுல எல்லா நாடும் சேர்ந்துருவாங்க, கொடுக்க கட்டிக்கொண்டு வந்துருவாங்க, தோக்க தூக்கின தாங்கள் செய்வாங்களா நியாயம், அதை நீங்க கேட்கப்படாது. அதை எதிர்த்து நீங்க கேட்டீங்கன்னா உலகம் முழுக்கவும் அந்த உங்களை அழிக்கும். இதுதான் ஜேவிபிக்கு நடந்தது. அந்த ஜேவிபி புத்திசாலித்தனமாக இந்த என்பிபியா மாறினது. ஜேவிபி என்பது மோதகம் என்று சொன்னால் என்பிபி என்றது கொழுக்கட்டை, அல்லது யுஎன்பி மோதகம் என்றால் ஜேவிபி கொழுக்கட்டை என்றால் என்பிபி சுசியம். இது ஒரு புது மாடல் சுசியம், ஆனால் உள்ளுடல் ஒன்றுதான்.
இதை கார்த்திகேசன் ஐயா அவர்கள் அந்த காலத்தில் சொல்லியிருக்காரு, அதை பல தலைவர்கள் பின்பற்றியிருக்காரு. இதை நான் அப்டேட் பண்ணி சொல்றேன். சூசியம் என்பிபி வந்து ஒரு சுசியம் மாதிரி உள்ளுடல் ஒன்றுதான். இதே என்பிபி வந்து ஆட்சிபீடம் ஏறின பிறகு முப்படைகளும் கைகட்டி நின்று அவருடைய ஆணைக்கு கட்டுப்படுகிறது. இதே முப்படைகள் அழித்தது. இந்தியா வந்து செங்கம்பளம் போட்டு வரவேற்று. இதுதான் உலகப்போக்கு. இந்த உலகப்போக்கின்ற மாற்றுதலை நாங்கள் கவனித்து தக்கன பிழைக்கும் என்ற விதிக்கு ஏற்ற மாதிரி எங்கள் போக்குகளை நாங்கள் மாற்றி அமைத்தால் ஒழிய இங்கே நாங்கள் வாழ முடியாது. எப்படி கடல்ல வந்து மீன்கள் அழிக்கப்படுகிறதோ அப்படி சிறுபான்மையினர்கள் அழிக்கப்பட்டார். அந்த மாதிரி ஒரு கருப்பு நாள் தான் இன்றைய நாள். மிகவும் துன்பகரமான நாள். இந்திய தேசம் வந்து காந்தியம் வந்து காந்தியத்தை போதிக்கிறது. அதாவது மனித நேயமாக இரு என்று காந்தி போதிக்கிறார். மனிதனாக இருப்பது மனித நேயம் இல்லை, மனித நேயத்துடன் இருப்பதுதான் மனித நேயம் என்று சொல்லி. புத்த தேசம் வந்து எல்லா உயிர்களையும் சமனாக மதிக்க சொல்லுகிறது. புத்த தேசமும் புத்தனுடைய உயர்ந்த போதனைகளை பேசுற புத்த தேசமும் காந்தியத்தையும் உலகுக்கே ஆன்மீகத்தை போதித்து உலகுக்கே ஆன்மீக தலைவர்களாக தங்களை அடையாளம் போட்டுக்கின்ற இந்திய காந்திய தேசமும் புத்த தேசமாக சேர்ந்து இன்றைக்கு அப்பாவி பொதுமக்களை, ஆயுதமற்ற நிராயுத பாணிகளை, குழந்தைகளை, குஞ்சுகளை, குமருகளை, கர்ப்பிணிகளை, வயோதிபர்களை மற்றும் அனைத்து இளைஞர் யுவதிகளையும் ஆயுதமற்ற அப்பாவிகளை அழித்து ஒழித்து கொன்று குவித்து கொண்டாட்டம் அவர்கள் பண்ணின நாள் தான் மே 18 இன்றைய நாள். இது அனைத்துலக தமிழர்களிலும் இதயங்களிலும் ஒரு கரை, வரலாற்று கரை புரிந்த நாள். எப்படி 56ஆம் ஆண்டு சிங்கள இது வந்து மார்புகளில் குத்தப்பட்டு இனக்கலவரங்கள் ஆரம்பிக்கப்பட்டதோ அதே மாதிரியான ஒரு நாள் தான் ஜூலை கலவரம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டோ அதை விட மிகவும் படு மோசமான ஒரு இன அழிப்பு, இன ஒடுக்குமுறை. உலக நாடுகள் உலக வல்லரசுகளின் சேர்ந்து அரச பயங்கரவாதம், கூட்டு அரச பயங்கரவாதம் சேர்ந்து ஒரு இனத்தை அழித்து ஒழித்து புதகுழிக்குள் தோண்டிவிட்டு நீதியின் தேவதை கண்களை மூடிக்கொண்டிருக்கிற நாள் தான் இன்றைய நாள். 16 ஆண்டு காலமாகியும் இதற்கான தீர்வு கிடைக்கவில்லை. உலக தேவதை கண்களை மூடிய வண்ணமே இருக்கிறது. இருந்தாலும் புலம்பெயர் தேசத்து மக்கள் பலர் உணர்வுபூர்வமாக செய்கிறார்கள், பலர் அரசியலாக்குகிறார்கள். இதை பலர் அரசியலாக்குறார்கள். கஞ்சி கொடுத்து அரசியலாக்குறார்கள், கஞ்சி கொடுத்ததை வீடியோ எடுத்து அரசியலாக்குறார்கள். அவனவன் இறந்து போய் செத்து போயிருக்கிறான், அவனுக்கு ஒரு ஆத்மாஞ்சலியை செலுத்துங்க. அதை அரசியலாக்காதீர்கள். எல்லாரிலையும் தவறுகள் சரிகள் இருக்கின்றது. அதை அரசியலாக்காமல் என்ன தீர்வை நோக்கி பயணிக்க வேண்டும். என்னத்துக்காக இந்த இன அழிப்பு நடக்கப்பட்டது? திட்டமிட்டு இது நடக்கப்பட்டதுன்னா இந்திய வல்லாதிக்கத்தின் ஒரு ஆளுமை, தனது பிராந்திய நலன் கருதி அந்த இந்தியாவால் ஏற்பாடு செய்யப்பட்டதான் இது. ஆரம்ப காலகட்டங்களில் இந்தியா வந்து 5 இயக்கங்களையும் தனித்தனித்து ஆயுத பயிற்சிகளை கொடுத்தார் இந்திரா காந்தி அம்மையார். இதில் அவர்களுக்கு செல்ல பிள்ளையாக டெலோ இருந்தது. டெலோவினுடைய ஒரு அனுசரணை இங்கே வந்து தீர்வு திட்டத்தை கொடுப்பது இந்தியாவின் நோக்கம். அது தவறும் கிடையாது. ஒரு நாடு இருக்கும்போது அந்த நாடு தனது பிராந்திய நலன் அக்கறையா தான் இருக்கு. எப்படி நாங்கள் தமிழர்கள் எங்கட பிராந்தியத்தில் நாங்கள் அக்கறையா இருக்கிறோமோ அது மாதிரி அவர்களும் தங்கட பிராந்தியத்தில் அக்கறையா இருக்கிறோம். அது தவறுன்னு நாங்கள் சொல்ல முடியும். ஆனால் அதுக்காக அநியாயம் செய்யக்கூடாது. அதே மாதிரி சிங்கள தேசத்துக்கும் ஒரு பிராந்திய நலன்கள் இருக்கிறது. ஒரு நாட்டை பிரிக்கக்கூடாது இருக்கு. அதுவும் அவர்களும் தவறு கிடையாது. அதுக்காக நமது உரிமைகளை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியும். அன்றைக்கு நாங்கள் முஸ்லிம்களை ஒடுக்கி இருக்கிறோம். அப்ப அவனும் பாவம் தானே. இதை நீங்கள் யாரா சிந்தித்தீர்களா? உங்களோட உரிமைக்காக போராடுகின்ற நீங்கள் எப்படி முஸ்லிம்கள உரிமைகளை நீங்கள் மறுப்பீர்கள்? ஆண்டாண்டு காலமாக இந்த பாட்டன் முப்பாட்டன் வாழ்ந்த மண்ணில் இருந்த முஸ்லிம்கள் விரட்டப்படும் போது நீங்கள் என்ன செஞ்சீர்கள்? நான் நேரடியாக சென்ற அரசியல் துறையில் கேள்வி கேட்டேன். அதே நாள் 1 வருஷத்துக்கு பிறகு எமது மக்கள் எல்லாரும் இந்த மண்ணிலிருந்து விரட்டப்பட்டார்கள். கால்நடை வழியாக 3 நாட்கள் பயணித்தவர் வரலாறுகளும் உண்டு. நாம் இறைவன் அருளால் அன்றே சென்று அந்த அங்காள சாவச்சேரிக்கு சென்று விட்டோம். இது எம்மை பெருமைப்படுத்தல, ஆண்டவன் கருணையை சொல்லுகிறேன். அதுவும் ஒரு பயங்கரவாதம் தான், அதுவும் ஒரு ஒடுக்குமுறை தான், அதுவும் ஒரு பெரும்பான்மையினர். நாங்கள் அந்த சிறுபான்மையினரை நாம் ஒடுக்கி இருக்கோம். பெரும்பான்மையினராக நாங்கள் இருந்து கொண்டு எங்களுக்குள்ளே இருக்கிற சிறுபான்மையினரை ஒடுக்கி கொண்டு எங்களுக்கு மேல இருக்கிற பெரும்பான்மை எங்களுக்கு நீதியை தருமன் நாங்கள் எப்படி கேட்க முடியும்? அது மிகவும் தவறானது. முதல் எப்படி நீங்கள் வந்து மற்ற சமயங்களுக்கு உண்ட சமயத்தை மதிப்பது போல் மற்ற சமயங்களுக்கு நீ முன்னுரிமை கொடுக்கணும் என்று பல ஆன்மீக தலைவர்கள் ராமகிருஷ்ணர் உட்பட கூறியது போல் உங்களுக்கு கீழே இருக்கிற சிறுபான்மையினர் நீங்க மதித்து நடத்தால் தான் நீங்கள் மதிக்கப்படக்கூடிய மாதிரி மற்ற பெரும்பான்மை நீங்கள் மதித்து நடக்கப்படுவீர்கள். உங்களுக்கான உரிமைகள் கிடைக்கப்படும். ஸோ ரெண்டுமே பயங்கரவாதம் தான். அரச பயங்கரவாதத்தின் கட்டவிழ்ப்பை நான் விளங்கப்படுத்தியிருக்கிறேன். ஆயுத குழுக்கள் என்ற பயங்கரவாதத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறேன். இனி தீர்வை நோக்கி பயணிப்போம். இது முதல்ல உலகம் முழுக்க உலக வரலாறுகளில் பொதிக்கப்பட வேண்டிய, உலகம் முழுக்க திரும்பி பார்க்க வேண்டிய நாள். ஏனென்றால் எங்களுக்காக இல்லை, அவர்களுக்காக. இங்கு வந்து ஒரு பெரிய ரத்தாறு ஓடினது. உக்ரைன்ல வந்து விமான பயணிகள் பெண்கள் வந்து பனைக்கு கீழால வந்து குண்டு போட்டுட்டு போன சம்பவங்களை நேரடியாக கண்டவர்கள் இருக்காங்க. இன்றைக்கு உக்ரைன் பத்தி எரிகிறது, ரஷ்யா பத்தி எரிகிறது. காரணம் இங்கு செஞ்ச அநியாயம்.
ஆன்மீக போதகர்கள் இந்தியாவிலிருந்து போதிக்கிறார்கள் 7 வயதுக்குட்பட்ட ஒரு குழந்தை வண்ணாத்தி பூச்சி எடுத்து கசக்கி முகத்தில் விளையாடி பார்த்திருக்கிறது. அதுக்கு கர்மா வந்து அதன் முகம் முழுக்க வெள்ள 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 வெள்ளையா வந்துதான். ஸோ ஒரு சிறு வண்ணாத்தி பூச்சியை அறியாத பருவத்தை செஞ்சதுக்கு இவ்வளவு கர்மா என்றால் இந்த இந்திய தேசம் இங்கு வந்து அப்பாவிகள், குழந்தைகள், குமரிகள், குஞ்சுகள், கர்ப்பிணி தாய்கள், ஒரு குழந்தை வந்து இறந்த தாயின் இதுல இருந்து பால் ஒடிக்கிறத பார்த்தேன். அதுக்கு பிறகு என்னால் பொறுத்திருக்க முடியவில்லை. கூடிய அளவுக்கு லைஃப் வர்றதில்லை என்பது நான் நீதி கிடைக்கும் வரைக்கும் எனக்கு முழுமையான நீதி கிடைக்காட்டும் ஒரு பகுதியான நீதி கிடைத்திருக்கிறது என்ற சில வழக்குகளுக்கு, சில விஷயங்களுக்கு அதை பற்றி நான் பிறகு கதைக்கிறேன். இன்றைக்கு இது பதிவை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாள். இந்திய தேசம் தனது பிராந்திய நலனுக்காக இங்கு பல இனங்களிப்புகளை ஆரம்பத்திலிருந்தே செஞ்சு வந்தது. கடற்பரப்புகளை, சர்வதேச கடற்பரப்புகள் போராளிகளை அரெஸ்ட் பண்ணலாம் இருந்தாலும் சரி, தியாக தீபத்தின் உண்ணாவிரதத்துக்கு மதிப்பு கொடுக்காவிட்டாலும் சரி, அதே நேரம் தியாக தீபம் என்பவர் உண்ணாவிரதத்தை இருக்கப்படும் போது உண்ணாவிரதத்தை இருக்க வைத்தவர்களுக்கு புரிய வேணும் காந்திய தேசம் அஹிம்சை போராட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அந்த வகையில் இவர்களும் தவறு இருக்கிறது. அன்னை போதியும் இறந்திருக்கிறார், மதிவதனி அக்கா உண்ணாவிரதம் இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார். அப்ப அந்த அறிவு இருந்தவர்களுக்கு அவரையும் கொண்டே உண்ணாவிரதத்தில் இருக்க கூடாதுன்ற அறிவு எங்கே இல்லாம போனது எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் காந்திய தேசமும் சரி, இலங்கை புத்த தேசமும் சரி அந்த அஹிம்சை போராட்டத்தை மதிக்கவில்லை. கடற்பரப்புகளில், சர்வதேச கடற்பரப்புகளில் குமரப்பாப்புலேருந்து உட்பட பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கெட்டுமாமா கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி இந்திய வல்லாதிக்கம் வந்து எப்பொழுதுமே தனது கடல் பரப்பில் நமது போராளிகளை, நமது இளைஞர்களை படுகொலை செய்தும் பல அநியாயங்களையும் செய்து வந்திருக்கின்றது தனது பிராந்திய நலனுக்காக. காரணம், தமிழ்நாடு என்ற ஒரு ஸ்டேட் பிரிஞ்சேண்டா இங்க வந்து இலங்கையில தமிழ் தாயக பிரதேசம் பிரிந்தேன்னு சொன்னா இந்தியாவில் அது பிரிய வித்திடும் என்ற ஒரு தேசிய நலனை கருத்தில் கொண்டு எத்தனையோ பேர் அப்பாவிகளை அழித்தார். அதற்காக நான் இங்க பிரிவினையை ஊற்பிக்கவில்லை. ஒரு நாட்டுக்கு கீழ் தான் தீர்வு கொடுக்கப்பட வேண்டும். வடக்கு கிழக்கு இணைத்த 13வது திருத்தம் ஓரளவு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டிய ஒன்று. தீர்வு பெற்று நான் பிரச்சனை முடிச்சுட்டு வரேன். இந்திய தேசம் படு பயங்கரமான அழிவுகளை இங்கு செஞ்சது. உலக நாடுகள் சேர்ந்து செஞ்சது. அதுல உக்ரைனில, ரஷ்யாவிலும் எழுத்தோட்டம் தொடங்கி இன்றைக்கு சைனா, பாகிஸ்தான் இந்தியாவிலே வந்த முதல் முருகி, இஸ்ரேல் காசாவிலையும் அது வளர்ச்சி கொண்டு வருது. இவர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா இங்கு அரச பயங்கரவாதத்துக்கு ஒத்துதினவர்களும், நேரடியாக வந்து கொத்து கொத்தாக குண்டுகளை போடுறதுக்கு இலவசமாக கொடுத்தவர்களும். நமது நாட்டில் இறங்கி கொடுக்கவில்லை, கடனாக இலவசமாக அள்ளி 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 என்று அள்ளி அள்ளி கொடுத்த நாடுகள்லாம் இன்றைக்கு அநியாயத்தை சந்தித்துக் கொண்டு வருகிறது. எறிகனை கொத்து கொத்தாக குண்டுகளை வீசி கொத்து கொத்தாக கொன்று குவித்தார்கள். குழந்தைகள், குமரிகள், குஞ்சுகள், பாலுடிகள் என்று பார்க்காம கொன்றொழித்தார்கள். ஆயுத போராளிகள் அடக்குவதா என்று கூறிக்கொண்டு எந்த நாட்டிலுமே ராணுவம் பற்றி நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். 2 நாட்டுக்கு இடையில சண்டை நடந்தா அந்த நாட்டில மெயினா நிக்கிறவரை ஃபீல்ட் மாஸ்டர். இப்ப இந்தியா பாகிஸ்தான் சண்டை நடக்குது, 2 சைட்லயும் ஃபீல்ட் மாஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவன் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, தே ஹேவ் டு லுக் ஆஃப் த பப்ளிக். அவன் ஹெடேக், அவன் தலை அடிக்கிறது, அவன் ஆயுத பலங்கள், ஆள் பலங்கள், மண்டக்கணங்கள்ல சண்டை பிடிக்கிறது அவன் பிரச்சனை. அப்பாவி பொதுமக்களை நீங்க பாதுகாக்க வேண்டியது 2 போர்டர்ல இருக்கிற ராணுவத்தினே பொறுப்பு, 2 அரச தலைவர்களே பொறுப்பு. ஆனால் இங்கு நடந்த சண்டையில இரு தரப்பினரும் கூட அப்பாவி பொதுமக்களை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. சில பேர் புலிப்பாலை குடிச்சிட்டு புலிகளுக்கு ஆதரவாக கோஷம் போடுவார்கள், சில பேர் வீணை வாயச்சு கொண்டு டக்கையாக்கு வாத்தியம் போட்டு கொண்டிருப்பார்கள், சில பேர் லங்கா போத் மாதிரி அரச பயங்கரவாதத்துக்கு ஒத்துதி கொண்டிருப்பார்கள். நாம் அப்படி கிடையாது. நாம் எப்பொழுதுமே தராசை பிடிச்சா நீதிதான். அங்காலம் இல்லை இங்காலம் இல்லை, நேர்மையானதை நாம் போதிக்கின்றோம். முள்ளிவாய்க்காலில் வந்து அரச பயங்கரவாதம் 90% அட்டங்களை செஞ்சால் ஆயுத பயங்கரவாதம் அப்பாவி மக்களுக்கு எதிரான தாக்குதலையும் செஞ்சிருப்பதற்கான சான்றுகள், நேரடியாக பாதிக்கப்பட்ட வாக்குமூலம் கொடுத்தவர்களை நான் கண்டிருக்கிறேன். உடனே நீங்க விரலில் ஒழிக்கிட்டு இவர் இனமா இருந்தோண்டு இனத்துக்கு துரோகமாக கதைக்கிற இது புலிப்பாலை குடித்தவர்களுக்காக சொல்றேன். நீங்க புலிப்பாலை குடித்து போட்டு புலம்பிக் கொண்டிருங்க புலம்பிய தேசங்களில். ஆனால் நியாயம் தர்மம் ஒன்று இருக்கின்றது. உங்களால் ஒரு இறந்தவர்களுக்கு ஒரு நாள் மாவீரதனம் கொண்டாட வக்கிலும் அதை செஞ்சு போட்டங்களை ஓப்படுக்குவாங்க. 3 விதமாக கொண்டாடுறது, சாரையாப்பூத்துல வச்சுக்கிறது, ஆடுறது, பாடுறது, கொத்துரொட்டி, காணி வேலை நடத்துறீங்க. இறந்தவங்களை வச்சோம் அந்தந்த நாடுகளை அரெஸ்ட் பண்ணி உள்ள விடணும். அவங்களை அங்க ஒழுங்காக வந்து ஊருக்கு வந்து கொண்டாடு. வெளிக்கிட்டு வா, உனக்கு உண்மையா செத்தவரை கவலைண்டா வெளிக்கிட்டு வாங்கடா, பிளைட் டிக்கெட்டை போட்டுக்கொண்டு வந்து இங்க இருக்க மாவீர துயில் இல்லத்துல கொண்டாடும் கூட, விளக்க போட்டு கும்பிடும் கூட, அல்லது கோயில்களவே கொண்டாடும் கூட. அப்ப உங்களுக்கு என்னடா களியாட்டம் செத்தவங்க பேர்ல உங்களெல்லாம் அந்தந்த நாட்டுல உள்ள கூட வேண்டும். அதுக்கான ஆணைய அனுர அரசு அனைத்து நாடுகளுக்கும் உத்தரவு கொடுக்க வேண்டும். யாரெல்லாம் பயங்கரவாதம் என்ற பேர்ல அதை தூண்டுகிறார்கள் அவர்கள் அந்தந்த நாளில் அடைச்சு உள்ள போட்டா தான் இங்க மக்கள் நிம்மதியா இருக்க முடியும். அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி புலம்பெயர்ல இருக்கிற மக்கள் போராட்டத்துக்கு பணத்தை கொடுத்தார்கள். ஏன்?
தாங்கள் ஏசி ரூம்ல ஓசியா திண்டு கொண்டு இங்க ஊரவன் கஷ்டப்பட்டவன் பிள்ளை இறக்க வேண்டும் என்பது இன்றைக்கு தான் அதையும் செய்து கொண்டு வருகிறார் புலம்பெயர் தேசத்து புண்ணாக்குகள் சிலர் இங்க தூண்டுறது ஊக்குவிக்கிறது ஏனென்று கேட்டா இன்னும் சில பேருக்கு பிஆர் கிடைக்கல எத்தனையோ பேர் அங்க போயிட்டு அந்த காலத்துல இங்க வந்து ஆமி அடிக்கிறான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு பிஆர் எடுத்தவர்கள் எல்லாம் இங்க நாட்டில் நம்ம நோமல் உடனே புலிகளால் தங்களுக்கு பிரச்சனை ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவர்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் படிச்சு பார்த்திருக்கேன். இதுதான் உங்களோட நாட்டு பெற்று, இதுதான் உங்களோட இனப்பெற்று, இதுதான் உங்களோட மொழி பெற்று. உங்களுக்கு தேவை பிஆர் சிஆர் டிஆர் பணம், அவ்வளவுதான். இங்க இலங்கையில தமிழ் பிரதேசத்துல மக்கள் என்ன செய்தாலும் உங்களுக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. புலம்பெயர் தேசத்தை புண்ணாக்குகளை சொல்றேன். உனக்கு உண்மையா விசுவாசம் இருந்தா உங்க இருந்து கூக்குரலை விட்டுட்டு ஊருக்கு வா, வந்து உழு, இடம் இருக்கு, உழுது பிழைச்சிட்டு போ. சரிதானே? பிழைச்சிட்டு மக்களை பிழைக்க விடு. வந்து இறந்தவர்களுக்கு இங்க வந்து கும்பிட்டு கொண்டாடு. அங்க இருந்து குரல் கொடுக்காதீங்க. அப்படி குரல் கொடுக்கறனாலும் ஒரு நாள்ல கொண்டாடுங்க, ஒரு இடத்துல கொண்டாடுங்க. 3 பிரிவா கொண்டாடுறது, 30 பிரிச்சு வைக்கிறது, இந்த பிரிவினையால அன்றைக்கு எங்கட தேசம் இப்படி கிடக்குது. இதை யாரா சிந்தித்தீர்களா? அப்பயாவது ஒரு நாளும் இல்லை. புலம்பெயர் தேசத்துக்கு ஒத்துதுறவர்களும் அவர்கள யூரோ வாங்கி கொண்டு இஞ்ச கூக்குரல் விடுறவர்கள் சாமி மேர் கொஞ்சம் பேர் இருக்கிறான். முருகா நாராயணாண்டு கும்பிட்டு கொண்டு அவர் என்ன பேர் மீனாட்சி என்னாச்சு எங்கட கைலாஸ் சுவாமிகள் மாதிரி இங்க புளியோரை வாங்கி திண்டு கொண்டிருந்த புண்ணாக்கள் எல்லாம் அரசியல் பேசுது. காவி கட்டின காட்டு மிராண்டிகள் மாதிரி இருதரப்பும் அரசியல். காவி கட்டினா போய் புத்தட்டது போதுனையில போய் அது மாதிரி சிம்மியா மிஷனோ வேற சமய பிரசங்களை செய்யும். உனக்கு என்னது காவி கட்டி போட்டு காட்டு மிராண்டித்தனம்? அரசியலுக்கு இறங்க வேண்டாம் இல்ல, இனவாதத்தை தூண்டக்கூடாது, மதவாதத்தை தூண்டக்கூடாது. சரி, நீ சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போய் அரசியல் செய். காவியம் கட்டினா நாளைக்கு உண்மையான காவிகளுக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமோ நீங்க செய்யற காட்டு முன்னாடித்தனத்தால். முதல் திருமணத்தை செய்யுங்க. திருமணத்தை செய்யாம விட்டு போட்டு அங்கங்க பாதிரி மேல குழந்தை பிள்ளைகளை பிடிச்சான், பிக்கு மேல குழந்தை ரூமில் வச்சிருந்தான், இங்க இவங்க சாமி மேல கசக்கி பிடிக்கினா. இதுதான் நியூஸ் வந்து ஒன்று இருக்கு. உங்களை எந்த கடவுளோட கல்யாணம் கட்டணும்? ஒரு கடவுளை சொல்லு, கந்தசாமி சொல்லிச்சா, முனுசாமி சொல்லிச்சா, குப்புசாமி சொல்லிச்சா? முதல் சாமியை நீ உருவாக்கினது. அதன் பேர்ல நீயே உனக்கு பேருக்கு புகழுக்கு காவிகளை கட்டிக்கொண்டு காமல் லோகம் மதம் ஆச்சாரியத்தை அடக்கி வச்சுக்கொண்டு ஊருக்கு உபதேசம் பண்ணிக்கொண்டு உடுக்கடிச்சு கொண்டு திரிகிற உலகம் முழுக்க இனவாதம் மதவாதம் மொழிவாதம் தோண்டிக்கொண்ட காட்டு மிராண்டிகள் நீங்க. சரி, விஷயத்துக்கு வந்து இந்திய தேசம் வந்து பாரிய அநீதிகளை இங்கே இழைத்தது. அந்த காலத்துல ராமன் எடுத்துக்கொண்டீங்கன்னா இங்க சண்டை நடக்குது, ராவணனோட சண்டை நடக்குது. உடனே வலிக்கிட்டு வர நீ ஒரு தமிழன் நடந்து கொண்டு ராமனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், நான் நீதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். இன்னொரு மனுஷியை உங்களோட மனுஷியை ராவணனுக்கு சப்போர்ட் பண்றாக்கள் ஓகே சொல்லுங்க, உங்களோட மனுஷி இன்னொரு தூக்கி போனா பொத்தி கொண்டு போல பரவாயில்ல வச்சுட்டு கேட்டேன். அது ராவணன் தானே, இன்னும் கொஞ்சம் நாளே 10 நாளைக்கு வச்சிருந்துட்டு விட நொடுவியலோ உடனே வலிக்கிட்டு வந்து கொல்ல மாட்டியல். அந்த வகையில ராமன் கடவுள் பொறுத்திருந்து எத்தனையோ சந்தர்ப்பம் கொடுத்துதான் யுத்தத்துக்கு வந்தேன். அப்படி வந்து இந்த ராவணோட கையில வெப்பன்ஸ் இல்லை. இன்று போய் போருக்கு நாளை வான்னு அனுப்பிவிடார், போயிட்டான். அவரை கடவுளா சொல்ற இந்திய தேசம் இங்க வந்து நின்று கொண்டு நேரடியாகவும் மறைமுகமாக நின்று கொண்டு அனைத்து உதவிகளையும் செய்தது. அழிப்புக்கு என்ன புலி அழிப்புக்கு இல்லை, இன அழிப்புக்கு. அந்த இடத்துலதான் இரு ராணுவமும் இங்க இருக்கிற ராணுவம் மக்களை பாதுகாக்கிறதுல அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லை. 29 நாடுகளுக்கும் நான் உங்களுக்கு யுத்தம் எப்படி செய்யறது நான் உங்களுக்கு போதிக்கிறேன். 29 நாடுகளும் நீங்கள் எவராது மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வலயம் ஒன்று உருவாக்கி அந்த வலயத்தில் மக்களை விட்டுட்டு மற்ற இடத்தில் உங்களால் யுத்தம் செய்ய முடிந்தான் இல்லை. மக்களிடம் போராளிகள் கலந்திருக்கான்னு தெரிஞ்சோண்டு அனைத்து மக்களை நீங்கள் அழித்தீர்கள். இது அஞ்ஞாபடி என்ன செய்வானே, ஆட்லறையில கொண்டு வந்து கூட்டி போட்டு நிப்பாட்டி விட்டுட்டு அப்படியே அடிக்கன்னு சொன்னா நாங்களும் தான் அடிப்போம். இந்த அடிக்கிறான் உக்ரைன் அடிக்கிறான் ரஷ்யாவுக்கு வேண்டுங்க, ரஷ்யா அடிக்கிறான் உக்ரைனுக்கு வேண்டுங்க, உங்களோட மக்கள்லாம் அழிஞ்சு கொண்டு இருக்காங்க. இந்த இந்தியா அடிக்கிறான் பாகிஸ்தானுக்கு வேண்டுங்க, பாகிஸ்தான் அடிக்கிறான் இந்தியாவுக்கு வேண்டுங்க, யார் வேணும் அனுபவிங்க. இங்க நீங்க செஞ்சது விதைச்சதை பல மடங்கா அறுப்பீர்கள். கர்மா தியரியாத்தான் சொல்லுது, நீ எதை விதைக்கிறியோ அதை அறுப்ப பல மடங்காக. நியூட்டன் லோ சொல்லுது, ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமனும் எதிர்மான மரதாக்கம் இருக்கு. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் a opposite and equal reaction. இது நியூட்டன்ஸ் லோ. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் a opposite and multiple reaction கர்மா லோ. அப்ப விதைச்சது பல மடங்கா நீங்க அறுப்பீங்க. அதுதான் உக்ரைன் அர்த்தம் இருக்குது, ரஷ்யா அர்த்தம் இருக்குது, காசா இஸ்ரேல் பாகிஸ்தான் இந்தியா அர்த்தம் இருக்குது. இனி சீனாவும் அறுக்க மாட்டா, சீனா இந்தியா அறுக்கணும்னு சொன்னா நீங்க தொடர்ந்து கூட வேலையை செஞ்சு கொண்டுருங்க. சோ தீர்வுக்கு வரோம் நாங்களோட ஆன்மீக வழிகாட்டிகள். சோ மக்கள் அழிகிறது எங்களுக்கு விருப்பம் இல்லை. எங்களோட மக்கள் அழிந்த துன்பம் தான். நாங்கள் அதுக்காக பிரார்த்தித்தோம். அவர்கள் ஆத்ம சாந்தி மோட்சத்துக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க. அதே நேரம் இனி இறந்தவர்களை நினைத்து நாமல் அவர்களுக்கான ஆத்ம சாந்தி மோட்சத்தை செய்வதை தவிர வேறு வழி இல்லை. அதே நேரம் மறக்கப்பட முடியாத நாள், உலக வருத்திர வரலாற்றில் பதிக்கப்பட வேண்டிய நாள். அனைத்து நாடுகளுமாக ஆயுத போராளி ஒடுக்குன்ற பேரில் அனைத்து அப்பாவி பொதுமக்களை கொன்றொழித்த நாள். இதே இந்திய தேசத்துக்கு ராமர் இங்க வந்திருக்கேங்க, ராவணனோட சண்டை பிடிக்க இன்றைய வெப்பன்ஸ் எல்லாம் போயிட்டு வாண்டு விடுறாரு. ஆனால்
அவரை கடவுளா சொல்ற அனைத்து படைகளும் இங்க வந்து யுத்தம் புரிய இல்ல. அப்பாவி பொதுமக்களை, இந்திய ராணுவம் இங்க இருக்க எத்தனையோ அப்பாவி பொதுமக்களை கொண்டிருக்கு, எத்தனையோ பெண்களை அவரோட கணவன்மார் முன்னால கற்பழித்திருக்கின்றார். கற்பழித்ததுக்கு பிறகு இது தெரியாமல் அங்க அவருடைய ஒரு தலைவர் சென்றோடனே அதுக்கு ஒப்பாரி வைக்குது. ராஜீவ்காந்தி செத்ததுக்கு ஒப்பாரி வைக்குது. ஒரு ராஜீவ்காந்தி உயிருக்கு ஒப்பாரி வைக்கிற நீ இங்க பிரம்படியில எத்தனையோ பெண்கள் வந்து அவருடைய கணவன் ஒரு கொடுமை, ஒரு பெண் பாலியல் உட்படுத்தப்படுறது. அதை விட கொடுமை அந்த பெண்ணின் கணவனுக்கு முன்னாலேயும் சௌரங்களுக்கு முன்னாலேயும் செய்ய. இதை இந்திய ராணுவம் கீழ்த்தரமா இங்க நிறைவேற்றியது. இதை நான் இந்தியாவிலேயே போய்த்தேன் அவர்களுக்கு. அவர் என்றபடியால் உங்களோட தலைவர் ஒரு முறை கொன்றேன், நான் அந்த பொசிஷன்ல இருந்தா அவனை 1000 முறை கொண்டிருப்பேன். அவருக்கு அந்த தண்டனை பத்தாது. அது யார் செஞ்சான்னு தெரியாலும் அவர் இங்க விதைச்சதான் அவர் அங்க அறுத்திருக்கிறாளையோ புதுசா ஒண்ணு நடக்கவில்லை. இங்க எத்தனையோ அப்பாவி பெண்கள கண்ணீர், குமரிகள கண்ணீர், கணவனுக்கு முன்னால கற்பழிக்கப்பட்ட கொடுமை, பிற அவர்களை செயின் பிளக்ல போட்டு எங்க புதைச்சதுன்னு சொன்னா பிரம்படியில. அதுக்கான காரணம் இந்திய ராணுவம் வந்து ஜப்னா யூனிவர்சிட்டிக்கு இறங்கினது. அவர்களை திருப்பி தாக்கிறது பெண்கள் படையணி. அடி அண்டா எம்ம வர்றோம் இல்லை, அடி ஒருத்தனம் தப்பு இல்லை. சரி, என்ன செய்யணும்? நீ அந்த பெண்களை நீ தேடி பிடிச்சுக்கிட்டால் ராணுவ போராட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ராணுவம் நீங்க போராடணும். அந்த போராளிகள் எங்கே போய்விட்டாலும் ஊர்ல நண்ட பொம்பளை பிள்ளைகள் சீலை கட்டி கொண்டும் பால் அடிச்சு கொண்டு பொம்பளையில கொண்டு நீங்க ரேப் பண்ணிருக்கிறீங்க. இதுதான் இந்தியா அந்த வீரம். கேவலம் கட்டவங்க உங்களை நாயே உனக்கும் ஒரு நாடாண்டு பாடினவன் புத்திசாலி. நீங்க எல்லாம் ஒரு மனுஷர் ரெண்டு கலசானெல்லாம் போட்டு திரிகிறீங்க இந்தியாவில், பரதேசி பன்னாடைகள். மனுஷரடா நீங்க. இன்றைக்கு நீங்க உணர்றீங்க இல்லை, இன்றைக்கும் வந்து ரெண்டு ஆப்படிக்க தெரியுறீங்களோ இல்லை. கச்சியதேவி எழுதித்தா காதல போட்டு கொடுத்த தோட்ட கடத்தி தானோ நிக்கிறீங்களோ. உங்களோட பிராந்திய நல்லாதிக்கத்துக்காக, உங்களோட வெள்ளாதிக்கத்துக்காக அமெரிக்காவும் சரி, சைனாவும் சரி, இந்தியாவும் சரி இங்க மூக்கு நுழைக்கிறதுக்காக தங்களோட பிராந்திய நலனுக்காக. உங்களோட பிராந்திய நல்ல நீங்க அக்கறையா இருங்க ஐயா. வேணாம் நாங்கள் வெறமோ கன்னியாகுமரி எழுதி தாண்டு, இல்ல சைனாவில் வெறமோ பாம்பை பிடிச்சி தின்றதுக்கு, அல்லது அமெரிக்காவுக்கு வெறமோங்க நாங்கள் இல்லையே. எங்கட நாட்டை, சின்ன நாட்டை இருக்க விடுங்க வேண்டாம். ஏன்டா இங்க வந்து திருப்பியும் உங்களுடைய ஆக்களை ஓட்டி கொட்டி கொண்டு இருக்கீங்க? இன்றைக்கும் நீங்க தீர்வை கொடுக்குறீங்களாண்டா? இல்ல. இன்றைக்கும் வந்து இங்க ஒவ்வொரு நாடுகளும் அரசியல் தலைவரோட கேட்சு கொண்டு தங்களோட நாட்டின் பிராந்திய நலனுக்கு ஏற்ற ஒப்பந்தங்களை போடுவது நீங்க இருக்கிறீர்களோ இல்லையா? இப்படி ஒரு இனம் அழிக்கப்பட்டிருக்கு, ஒழிக்கப்பட்டிருக்கு, இதுக்கு ஒரு தீர்வை கொடுப்போம் நீங்க சிந்திச்சிருக்கீங்களா? இன்று ஒரு போய்க்கு நாளை வாண்டு ராமன் அனுப்பினார், ராவணனை. அதே ராமரை கடவுளா கும்பிட்டு கொண்டு இங்க இருக்கிற அப்பாவிகளை ஆயுதமே இல்லாதாக்களை கொண்டு போய்ச்ச வீரம் தான் உங்களோட வீரம். இந்தியா தான் முற்று முழுதாக, இந்தியா தான் முழு பின்னணி. இந்தியா எல்லாம் மற்ற நாடு அடங்காது. இந்தியா, சைனா, அமெரிக்காக்கள கருத்து வேறுபாடு இருந்தாலும் தேசிய ரீதியாக பார்க்க இந்திய ராணுவம் சொல்றது தான் மற்ற நாடுகள் கேட்டுக்கொண்டிருக்கும். இது உலக அரசியல். இந்தியா தான் முழு காரணம். இங்க 5 இயக்கங்களாக பிரிச்சு இங்க ஆக்களை உருவாக்கி போட்டு தண்ட தேசிய நலன் பேர்ல இந்திரா காந்தி அம்மையார் வச்ச ஆப்பு இன்றைக்கு அவ இல்லை, அவன் மீன் இல்லை. சஞ்சய் காந்தி 2-3 பிள்ளைங்கள பட்ட ஆசண்டு வெடிச்சது, நாங்க போய் வெடிக்க வச்சோமா? இல்லையே. கர்மா அவங்கள சும்மா விடாது. சரிதான். இன்றைக்கு உக்ரைன் எரியுது, ரஷ்யா எரியுது. காரணம் நீங்க இங்க வந்து போட்ட குண்டுகள். சோ ஆன்மீகம் போதிக்கிறீங்க உலகத்துக்கு. ஒரு குழந்தை புள்ள 7 வயதுல உருத்தரியா வயசுல வண்ணாத்தி பூச்சியை கசைக்கின கர்மாவுக்கு அது முகம் முழுக்க கருப்பு வந்திருக்கான். அதுக்கு பிராட்சி தெரிஞ்சனோன்னு உலகத்துக்கு போதிக்கு இந்திய ஆன்மீகத்தை இங்க வந்து அப்பாவி குழந்தைகள், குஞ்சுகள், குமரிகள், கற்பிணிகளை கொண்டதுக்கு உங்களுக்கு ஒரு கர்மம் இல்லை. நீங்க பெரிய இந்தியா வந்து வல்லரசாகணும். மூதேசியில முதல் நல்லரசாக பாருங்க கூட. என்னன்ற ஆவியல் நீங்க முதல் வல்லரசு. நீங்க வல்லரசாக வேண்டாம், நல்லரசாக சிந்திங்க. இன்றைக்கு பல புலனாய்வுத்துறைகள் இருக்கிறது காரணம் வல்லரசு ஆகணும். நீ எல்லாரும் வல்லரசானா அப்ப என்னண்டு? அந்த காலத்தில் ராமர் நாட்டை அடக்க நல்லரசு ஆகணும் என்றார். அவரே புலனாய்வுத்துறையை உருவாக்கினார். அவரே காடு பெண் வசத்துல போய் புலனாய்வை செஞ்சார். இது நீங்க ஒரு தலைவர் ஒரு புலனாய்வுத்துறைக்கு ஏனென்று கேட்டா நீங்க வல்லரசு ஆகணும். வல்லரசு ஆகண்டா என்ன அர்த்தம்? மற்றவனை ஆதிக்கம் செலுத்தும். இந்தியா வல்லரசு ஆகண்டா பாகிஸ்தான் அழியணும். ஏன்டா அப்படி சிந்தனை வரும் உங்களுக்கு? நீ ஒரு தரம் வல்லரசு ஆக மாட்டீங்க. கடலுக்கு அம்ப போறீங்களா எல்லாரும் ஜெஞ்சானியாயத்துக்கு இருந்து பாருங்க. ஒருத்தரும் வல்லரசு ஆக போறது நல்லரசாக ஒன்று சிந்திங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, கடைசி அவங்கள இறந்து கேட்டுக்கொள்றான். இது 2வது பதிவு. 29 நாடுகளுக்கு இதை டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்க ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். டிரான்ஸ்லேஷன் பெறும் சிங்களம், இங்கிலீஷ், ஹிந்தி. குறிப்பா ஹிந்தியில போடணும். ஏன்னா ஹிந்திக்கு தான் அவர்களோட மொழி, தேசிய மொழி. ஹிந்திக்கார பன்னாடிகளை தான் முழங்க. ஹிந்திக்காரர்கள் தான் என்ன கேட்டவன். இங்க வந்து ராணுவம் வந்து இருக்க பெண்களை கற்பழிக்கும் தான். அப்ப நான் சொன்னா நீ வந்து இருக்க வேண்டிய நடிஞ்சு அப்படி நேர கேட்டேன். நீ வர வேண்டிய உன் தங்கச்சி அக்கா கொண்டு வந்து விட வேண்டிய அவனுக்கு ஆசை இருந்தா, ராணுவ பொம்பளை எல்லாம் இருந்தா அப்ப இப்படித்தான் நான் செய்யும். அப்படி அவளுக்கு நான் சொன்னேன் ஹிந்திக்காரிக்கு அந்த நாட்டுல வச்சு போச்சு. நான் அவனுக்கு நான் பயப்படல, எவனுக்கும் பயப்பட மாட்டேன். உண்மையை சொல்றதுக்கு எவனுக்கும் பயப்பட மாட்டேன். சோ இந்த இந்திய காந்திய தேசத்துக்கு நான் எச்சரிக்கை விடுக்கிறேன். இதை நீங்க கேட்டுட்டு நீங்கள் சரியான ஒரு தீர்வு திட்டத்தை நீங்க முன் கொடுக்கணும். நீங்க தவறு இல்லைன்னா நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். என்னடா நான் என்ன சொல்றேன், என்னட்டையும் ஆயுதம் இல்லை, ஒரு அப்பாவி. இந்த பெரிய அமைப்பு
4 படியை வச்சு ஆயத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியல. நான் என்ன செய்யறேன், ஷர்ட்டையும் போட்டுக்கொண்டு ஒரு துராங்கட்டையும் கட்டிக்கொண்டு நான் ஒன்றும் செய்யலாது. ஆனால் கர்மாவின் பேரில் நான் உங்களுக்கு எச்சரிக்கை ஒரு வார்னிங் கொண்டு சொல்கிறேன். என்று கேட்டால் இதுக்கான தீர்வை நீங்கள் கொடுக்க இல்லைன்னு சொன்னால் இப்போ எழுத்தோட்டம் ஓடிக்கொண்டிருக்கும் எங்கெங்க உக்ரைன் ரஷ்யாவெல்லாம் எழுத்தோட்டம் ஜஸ்ட் படம் தொடங்கி ஒரு எழுத்தோட்டம் ஓடி இன்னும் நடிக்கணும். அப்புறம் படம் தொடங்கி முடியும் கிளைமேக்ஸ். அது இந்தியாவில் ஓடும். அது விருப்பமா உங்களுக்குண்டா யூ கேரி. ஸோ ஃபைனலாக சொல்கிறேன் உங்களுக்கு திருப்பியும் இந்தியாவுக்கு, இந்திய தலைவர்களுக்கு இது நான் அனைவருக்கும் அனுப்புவேன். நீங்களும் அனுப்புவோம். இங்கே வடக்கு கிழக்கு இணைப்பு இருந்தது. அதை என்பிபி அழிச்சது வழக்கு வச்சு. ஸோ அந்த தீர்வை திருப்பி தர வேணும். வடக்கு கிழக்கு மட்டும் இல்லை. இப்போ ஒரு வழக்கு வைக்கிறோம், கம்பன்சேஷன் 10 லட்சம் கேட்குறோம், நீதி கிடைக்கல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல வைக்கிறோம் 40 லட்சம் தான் கேட்போம், 10 லட்சம் கேட்டு கிடைக்கல. அது மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல வைக்கிறோம், அவரும் தெரியல சொன்னா இன்டர்நேஷனல் கோர்ட்ல வைப்போம் 1 கோடி அல்லது 100 கோடி வைப்போம் கேட்போம். இதுதான் தர்மம். அது மாதிரி வடக்கு கிழக்கை நீங்க துண்டிச்சீங்க. எங்களுக்கு வடக்கு கிழக்கு மட்டும் இல்லை, அவர்கள் ஆரம்ப காலத்தில் அரசியல் தலைவர்களும் ஆயுத தலைவரும் விட்ட தவறு. அரசியல் தலைவர் 50-50 கேட்டார்கள் தவறு, ஆயுத தலைவர்கள் நாடு பிரிக்க கேட்டார்கள் தவறு. ஒரு சின்ன நாட்டுகள் இந்த அழகிய தீவில் அனைவரும் ஆனந்தமா வாழ அவர் சொன்ன மாதிரி மலையகத்தை நாங்கள் கேட்கிறோம். பிரிச்ச ஆட்சி இல்லை, ஒற்றை ஆட்சி. சிங்கள தேசத்தை சிங்களவர்களை ஆளட்ட வேண்டாம். அவர்கள் பெரும்பான்மை நாங்கள் ஒன்றும் செய்யலாது. இப்போ வந்தவர் குடிகளாக இருந்தாலும் என்றைக்குமே அவர்கள் கொண்டாடுற இந்த இலங்கை என்ற மண் சிங்கள தேசத்துக்கு சொந்தமானது கிடையாது. பழைய தலைவர்கள் சொன்ன மாதிரி அவர்களுக்கு அடங்காத அருவருப்பான ஆசைகளின் நிமித்தம் மற்றவர்கள் அடக்க வேணும், தாங்கள் ஆதிக்கம் செலுத்த கொண்டு வரும் வெறியில தான் இந்த மண்ணை பிடித்து ஆக்கிரமித்து வைத்தது. இன்னும் பல இடங்கள் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது. சுழிவிடத்திலே ராணுவம் இருக்குது, சங்கால ராணுவம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு ஆக்கிரமிப்பு தான். போலீஸ் இருக்கலாம், ராணுவம் போர்டர்ல இருக்க வேணும். பட் இருந்தாலும் அவ்வளவு பெரிய பிரச்சனையோட இருக்கல. பட் இருந்தாலும் அது ஒரு ஆக்கிரமிப்பு தான். ஸோ உலக தலைவர்களுக்கும் இலங்கை தலைவர்களுக்கும் எனது வேண்டுகோள், நீங்கள் உங்கள் அடக்குமுறைகளை நிறுத்தி இனவாதம் மதவாதத்தை நிறுத்தி, எங்களுடைய ஆக்கல மதவாதம் விகாரியை வச்சு மதவாதம், சைக்கிள்ல இருந்து சங்குல இருந்து மங்கு வரைக்கும் மதவாதம். முதல் உண்டா நெல்லுங்கூடா முதல் சைக்கிள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இவர்களாம் தேசியம் பேசுறவர்கள் இருக்கிற லோயர் ஒருத்தர் இருக்கிறார், ராணுவம் கற்பழிச்சவர்களை விடுவிக்கிறது அவற்றை பிரதான தொழில். காணி வழக்கல் போய் பேசுவார். 30 லட்சம் காணி என்று சொன்னா 20 லட்சம் புடுங்கி போட்டு நீங்க சமாதானம் பேசுங்க கொண்டு அவதான் சைக்கிள்ல இருக்கிற ஆக்கள் பேரை வேணும்டா சொல்லலாம். 1-2 பேர் இருக்கிறேன். ஸோ அதை ஒரு அம்மா அழுதது எங்கேன்னு சொன்னா ஒரு கோவில் எங்கன்னா புத்தூர் முருகன் கோயில் வாக்குமூலம் தரலாம். சும்மா இங்கே நாங்கள் கதைக்கலாம் ஜிஜிபி பக்கத்து வீட்டு கிளவியோட லட்டுற கதைகளோ அல்லது குமரியோட கதைக்கிற கதையோ செய்யல. எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்கு. சும்மா புலம்பிட்டு போற ஆள் இல்லை. நான் பேரே சத்தியந்திராண்டா, சத்தியத்தை காக்கிறதுக்காக எனக்கு அந்த பேரை வச்சிருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல போய் சத்தியத்துக்காக இனத்துக்காக நான் போராடி வென்றிருக்கேன், ஒரு வழக்க வென்றிருக்கேன். சரிதானே? இன்றைக்கு மீடியாக்கள் அதுக்கு டைம் இல்லை. சிங்கள மீடியாக்கள் போடணும் இல்லை. சிங்கள மீடியாக்கள் போட்டிருக்கு. தமிழ் மீடியாவுக்கு அமைச்சர் விழுந்து போன, அவற்றை முன் வீட்டுக்காரி பிள்ளை பெத்தா, அமைச்சிட்ட சின்ன வீட்டு கல்யாணம், அமைச்சிட்ட சின்ன விழுந்த மேல் சாமத்தியப்பட்டதான் இன்றைக்கு ஊடகங்களுக்கு தலையாங்க. ஊடகங்கள் இதை போடாது. இந்த இன்றைக்கு கொமர்ஷியல் பேங்குக்கு முன்னால ஒரு புற்றுநோயாளர் பிச்சு எடுக்கிற ஆஸ்பத்திரியில இருந்து இன்றைக்கு அப்படித்தான் எங்களோட எல்லாமே இருக்கு. எங்களோட நாட்டின் சுகாதார நிலைமை அப்படித்தான் இருக்குது. ஒரு மனிதனுக்கு உணவிலேயே ஜெகத்தினை அழித்திரும் நான் பாரதி. நான் என்ன சொல்றேன், ஒரு தனி மனிதனுக்கு ஆரோக்கியம் இல்லையாட்டிலும் அந்த ஜெகத்தை அழிக்கத்தான் போகணும். அவரை பார்க்கும்போது அப்படித்தான் தோன்றுகிறார். இன்றைக்கு இந்த சமூகம் தான் அப்படி கொண்டு விட்டு இருக்கு. எவ்வளவு தனவான்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு பேர் கோடீஸ்வரர் இருக்க. ஒரு மனிதன் அவனுக்கு பணம் இல்லை, அவன் புற்றுநோயாளி, அவன் கொமர்ஷியல் பேங்க்ல இருந்து தெருவா ஒரு பிச்சை எடுக்கிற நிலைமை எங்கட நாட்டில் மட்டும்தான் பார்க்க முடியாது. இதுக்கு அனைத்து இன்றைய ஆட்சிகள் அனுராக மட்டும் சொல்ல முடியும், அன்றைய தலைவர்களை தான் நாங்கள் சொல்ல வேணும். ஒரு சரியான ஆஸ்பத்திரி அமைக்கப்பட்டு புற்றுநோய்க்கு இலவசமான சிகிச்சைகள் சிலது கொடுக்கப்படுகிறது. இருந்தாலும் அவரே ரோட்ல இருக்கிறேன். மருந்துகள் இல்லை ஆஸ்பத்திரியில். யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் நீங்க கேட்டீங்கன்னா மருந்து இல்லை. நான் போயிருக்கேன், நானே விட்னஸ். சத்தியமூர்த்தி ஐயா நேரவா வாப்பம், நீ அர்ஜுனன் நினைச்சிருக்கா, இது கிருஷ்ணனே வந்திருக்கான் நேர, அவனோட பேரை கொண்டவன். இந்த அர்ஜுனன் என்னட்ட விடையிலாது வச்சனா நீ ஜெயில் தான். சரிதானே? கேஸ் வச்சா ஜெயில் தான். உனக்கும் ஒரு கடைசியா எச்சரிக்கை நான் சுப்ரீம் கோர்ட்லயே சொல்லியிருக்கிறேன். துணைவேந்தர் சர்க்குராயான அநீதிகளையும் எங்கட சத்தியமூர்த்தி ஐயான அநீதிகளும் சுப்ரீம் கோர்ட்ல என்னால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறோம். ஆதாரபூர்வமாக நான் நிரூபிக்க முடியும். குழந்தை கை விசாரணை கமிஷன் அழைக்கல. என்னுடைய சகோதரன் இறக்கும் போது அதுக்கான ஒரு 7 மணிக்கு இரவு 1:30 மணிக்கு செத்தவன் காரணம் கேட்டாது. சிக்குன்குனியா, கொரோனா, அது இது 58 காரணங்கள் சொல்லப்பட்டது. கடைசியா பொடி கொடுத்த 7:30 அதுக்கான வாக்குமூலங்கள் இருக்குது. யூனிவர்சிட்டி பிள்ளை செத்து இருக்குது. இதுவரைக்கும் விசாரணை கமிஷன் இல்லை, அமைக்கல. என்ன பிடுங்கிட்டு இருக்க நீ? கதிரையை சூடாக்குறதுக்கு மக்களை பேய் காட்டுறது உனக்கு பதவி, வாழ்நாள் பதவி, இனத்தை வித்து தான் உனக்கு நீ வாங்கி. நீ கேட்டா சூசைக்கு மயிர் பிடிங்கின நான் தமிழ் சின்னதுக்கு கல்யாணம் கட்டி வச்சுனாண்டா அரைக்க விட்டு இருக்காரு. அவர் அங்கே இருந்து நீங்களே நம்பிக்கொண்டு இருக்கும். சூசைண்டா அதை பேனத்துக்கு
அப்ப நீ செய்த களவை மறைக்கிறதுக்கு சூசி எழுக்கிறேன். 95ஆம் ஆண்டு நடந்த கொலைகளுக்கு நீ வாக்குமூலம் கொடுத்துருக்க, வேற வந்து கொடுத்துட்டு வெளிநாட்டுக்கு போட்ட, நீ கொடுத்து தான் பதவியில் இருக்கிற. சிங்கள தேசம் அவனை வச்சிருக்குது. இன்றைக்கு எவ்வளவு அநியாயங்கள் சொன்னாலும் இந்த சந்திரசேகரம் ஐயா அவனை போய் தடை போட்டு போற, அவன் கொடுக்க வடிய திண்டு போட்டு கும்பிட்டு வருது. இவர் தான் ஒரு போட்டு கூட வாங்கல, தமிழ் உச்சரிக்க தெரியா, ஜட்டி புட்டி என்றவர் தான் தமிழனை ஆண்டு கொண்டு இருக்கேன். இங்க நான் இனவாதமோ அல்லது மலையகமோ நான் இங்க பேசல. சிஎம் என்றாலும் சரி, ஒரு அரசியல் தலைவர் என்றாலும் சரி, சட்டத்துல ஜாப்ப மாத்தணும் என்னன்னு கேட்டா அந்த இடத்துல உள்ளவன் தான் அந்த இடத்தை ஆளணும். மட்டக்களப்பட்டு சொன்னா மட்டக்களப்பு கலாச்சாரம் வேறு, யாழ்ப்பாணத்தின் கலாச்சாரம் வேறு, மலையகத்தின் கலாச்சாரம் வேறு. மலையகத்துல தமிழ் தெரியாத மண்ணாங்கட்டி வந்து இங்க வந்து மக்களோட எப்படி ஆள முடியும்? உங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறோம் என்ற நல்ல காலம் வில்லைகள் எடுக்கிறேன் அவட்ட யோசிச்சு பாருங்க, தமிழை எப்படி கொள்றாங்களான்னு. நீ போய் உண்டு இடத்துல ஆளைய. ஓ, அதாவது நேஷனலிஸ்டுக்கு நான் எதிர்ப்பு இல்லை, சரியோ? நேஷனலிஸ்ட்னு சொன்னா அந்த இடத்த கொண்டே போடு. அன்னொரு ஐயாவுக்கு அறிவில்லையே, கொண்டு இஞ்ச போட்டுருக்குறேன். ஏன் கொண்ட மட்டக்கல்ல போடாது. பிள்ளையானுக்கு பையன் பிள்ளையான பிடிச்சி அடைச்சி வச்சிருக்கிறார். அவற்றை ஆக்கள் இங்க காசு கட்டான் எத்தனையோ பேர் இருக்கு. இது இனவாதம் தானே, ஜேவிபி இனவாதம். பிள்ளையான அடைச்சிருக்கிறா, ஓகே சரி, பிளவிட்டான். அதை விட பெரிய பிளவிட்டம் எல்லாம் வெளியில தானே ஐயா இருக்கிறான். அப்ப நீதி என்ன 12.1 என்ன சொல்லுது? எவ்ரி பீப்புள் ஆர் ஈக்குவல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லோ. ஆர்டிகல் 12 செக்ஷன் 1 எடுத்து பாருங்க. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஸ்ரீலங்காவில் எல்லாரும் சமன் என்ற. இப்போ பிள்ளையான உள்ள போட்டா மிச்சம் அவரை போல அவரோட கூட பிளவிட்டம் எல்லாம் வெளியில இருக்கிறான். அவங்களுக்கு ஒத்துதி கொண்டு நீதி கிடைக்குதாண்டா? இல்ல. இலங்கையில நீதி இல்ல, உலகத்தில நீதி. அரச பயங்கரவாதத்துக்கு நீதி இல்லை, அதான் சொல்றேன். ஆயுத பிரகமானதுக்கு நீதி கொடுக்க உலகம் முழுக்க திரளும். அதான் இன்றைய நாள். அரச பயங்கரவாதம், கூட்டு அரச பயங்கரவாதம் உச்சக்கட்டம். இங்கே இடம்பெயர்ந்து குழந்தைகள், குமரிகள், குஞ்சுகள் எல்லாம் இறந்த நாள். அதுக்கான ஆத்ம சாந்தி பிரார்த்தனைகளை மேற்கொள்வதுடன் அதுக்கான தீர்வை முன்வைக்கிறோம். அனைத்துலக நாடுகளுமாக ஆறார நீங்க இங்க இறங்கினீங்களோ உங்களுக்கு எச்சரிக்கைன்னு சொல்லி தீர்வை தர சொல்லி சொல்றேன்டா. உங்கள இறங்கி எங்கள இறங்கில இனி எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நாங்க வளர போறோம், சரிதானே? நீங்க அழிய போறீங்க. ஆனா அழிவிலிருந்து உங்களை காப்பாற்ற இறைவன் உங்களுக்கு ஒரு செய்தி அனுப்புறதன் மூலமாக இந்த கர்மாவிலிருந்து நீங்க தப்புறன்னு சொன்னா இலங்கைக்கான தீர்வு கொடுக்கறதுக்கு அனைத்து உலக நாடுகளும் முன்பாருங்க. குறிப்பாக இந்தியா முன்பாருங்க. வடக்கு கிழக்கு மட்டும் எங்களுக்கு போக மலையகத்தை இணைத்துத்தாரு. தமிழர் தாயக பிரதேசவங்க ஒரு குடைக்கு ஆட்சி, அதுப்புறம் அரசியலை நாங்க பார்த்துக்கொள்வோம். எங்களோட வந்து இணையுங்க. நாங்கள் எங்களை இறைவன் வழி நடத்துவோம், நாங்கள் வழி நடத்துவோம். வடக்கு கிழக்கு மட்டும் எங்களுக்கு பத்தாது. வடக்கு கிழக்கு மலையகம் புத்தளம் எங்கெங்க எல்லாம் தமிழர் இருந்தாலும் அங்கங்க எல்லாம் தேர்தலில் நிற்கவும். இந்த ஆயுத போராட்டம் கிடையாது, இது நாடு பிரிக்கிற கதை கிடையாது. சிங்கள தேசத்துல சிங்களவர்கள் ஆளட்டும், அவை யார் ஆளட்டும் அதை முடிவு பண்ணட்டும். அது ரணில் ஐயா இருந்தாலும் சரி, சஜித் ஐயா இருந்தாலும் சரி, அஜித் ஐயா இருந்தாலும் இப்ப இருக்கிற அனுர் ஐயா இருந்தாலும் அதை நீங்க முடிவு போடும். ஏன்னா 80% மக்களுக்கிட்ட மேலான மக்கள் சிங்களவர்கள் இருக்கிறார். சிங்கள தேசத்துக்கு இந்த இலங்கமன் சொந்தம் இல்லாட்டிலும் பெரும்பான்மையவர்கள். அப்போ ஜனநாயக ரீதியா பார்க்க நாங்கள் அதை ஒன்றும் செய்ய முடியாது. திருப்பி விஜயனும் அவரோ தோழர்களும் மேலே அனுரும் அவரோ தோழர்களும் இந்தியா போக நாங்கள் கேட்க முடியாது. ஒன்றாத்தான் வாழணும். வளைய தீவில் அனைவரும் இன மத மொழி வேற்றுமையெல்லாம் ஒன்றாத்தான் வாழணும். அப்ப அவை நீங்க ஆளுங்க, உங்களோட பிரச்சனை இல்லை. யாரெண்டாலும் ஆளுங்க. ஒரு என்ன கேட்டேன், ஜேவிபியோட வச்சு நீங்க செய்யப்படணும். எனக்கு நான் தலைவிதியாகி அவங்க கூட இதுக்குள்ள வந்து நான் ஆட்டுக்கு வந்து மாட்ட விட இந்த தமிழர் தாய பிரதேசத்தில் நாங்கள் ஈவன் நான் தான் நண்டில் எத்தனையோ பேர் வரைக்கும் நம்ம டிக்டாக் உள்ள புலம்புறாக்கள் இருக்கு. நாங்கள் ஒருத்தர் இருக்கிறார், என்ன பேர் அவருக்கு புலிப்பால் குடிச்சிட்டு கொஞ்சம் பேர் அப்படின்னா அவையலங்களை தேவையில்லை. நியூட்ரலா கதைக்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் நான் கூப்பிட்டு இருக்கிறேன். கொக்கி குமார், நிஷா அப்படியெல்லாம் அவை கொஞ்சம் புலிப்பால் குடிச்சாக்கலாம். இருந்தாலும் நீதியை கொஞ்சம் கதைக்கணும். நீங்க எப்படியா நாக்களை நான் இங்க கூப்பிட்டு இருக்கேன், வாங்க ஒன்று இலங்கைக்கு வாங்க. ஏன் பேப்பர் சோ இந்த பெரிய போராட்டத்துல 3 படைகளையும் வழி நடத்தினவரே அரசாங்க அரசியல் நீரோட்டத்தை விட்டு இருக்குது. நீங்க போஸ்டலுக்கே மாப்பிள்ளைக்கு அவங்க இருந்து கொண்டு உங்களுக்கு பயத்துல இங்க வர முடியும். இங்க வாங்கோ, இங்க வந்து அரசியலை முன்னெடுங்கோ. உங்களை கொண்ட சிஎம் ஆகிட்டு நான் என் ஆன்மீக பயணத்துக்கு நான் போயிடுறேன், என் கணித பயணத்துக்கு நான் போயிடுறேன், என் சமுதாய தேவைக்கு நான் போயிடுறேன், என் குடும்ப வாழ்க்கைக்கு நான் போயிடுறேன். சரிதான், குடும்பத்தையும் பாதுகாக்க அனவடியால அரசியல் தலைமைகளும் ஆயுத தலைமைகளும் விட்ட தவறு. அரசியல் தலைமைகள் 50க்கு 50 கேட்டது 80% சிங்களர் கேட்க 50க்கு 50 கேட்டு அடுத்த ஆயுத தலைமை நாடு பிரிக்க கேட்டு நாடு பிரிக்கிறது புள்ள சரியை தாண்டி பக்கத்துல இந்தியாவோட ஒரு பிரதேசி பன்னாடை இருக்கும் போதும் உங்களால பிரிக்க இந்திய கடல் ஆதிக்கம் அவன் கண்ணுக்குள்ள இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், நல்லூருக்கு போறது நல்ல விஷயம் தான். 4 பக்கமும் 4 வாசல் இருக்கு. 4 பக்கத்துல 400 பேர் நின்று 4 பேர் உங்களை அடிச்சா நீங்க எப்படி போக முடியும்? அப்ப நீங்க 4000 பேரோட போகணும், இல்லையா அவனோட அனுசரிச்சு தான் போகணும். இதைத்தான் டெலோ அந்த காலத்துல ஈடுபட்டு செஞ்சது. அதை துரோகிகண்ட அவர்கள் அளித்தார்கள். இன்றைக்கு அதே 40 வருஷத்துக்கு பிறகு அதே இந்தியாவோட கைகோத்து தான் களவாக தப்பி தளபதிகள் போய் வெளிநாட்டுல இருந்து இப்ப கோஷம் எடுக்கிறாங்க. அப்ப 40 வருஷத்துக்கு அவன் ராஜதந்திரம் உங்களுக்கு துரோகமா தெரிஞ்ச உங்களுக்கு 40 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் இப்ப செய்கிறது ராஜதந்திரம் நாங்க ஏற்கணும் எங்களை மண்டகளை கொண்டு இருக்கிறீங்க. புலிப்பால் குடிச்ச சில புண்ணாக்குகள். இந்த புலிப்பால் போசங்களை விடுங்கூடாப்பா. மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்ற விளங்கிக் கொள்ளுங்க. இலங்கை தமிழருக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்ற விளங்கிக் கொள்ளுங்க.
அதுக்காண்டி டக்ளஸுக்கு வீணை வாசிக்கிறதோ அல்லது புலிப்பாலை குடிச்சிட்டு புலிக்கொடி பிடிக்கிறதோ விட்டுருமோ நீங்க. எல்லாரும் நாட்டுக்காண்டி போராடினதை உணர்ந்து கொள்ளும். எவ்வளவோ மக்கள் இறந்திருக்காரு, எவ்வளவோ போராளிகள் அனைத்து அமைப்பிலிருந்து நடந்திருக்காங்க. உங்களால சூடுபட்டு செத்த டெலோகாரனும் ஒரு போராளி தான். அவன் வீட்டுல அவன் வெளி கிடைக்க வீட்டிலிருந்து வெளி கிடைக்க நாட்டு விடுதலைக்குன்னு தான் போனான். சித்தங்கனி கங்கால அராளியில 7 படிகள் செத்து கிடக்குறாங்க. நான் போய் பார்த்தேன். செலோ புதன்கிழமை போனவன் இயக்கத்து வியாழக்கிழமை பொடி. அவனுக்கு என்ன தெரியும் தலைமை போடாங்க கூட பிரச்சனை. ராணுவத்தை நீங்க விட்டு இருக்கிறீங்களா? அப்பா 1000 ராணுவத்தை விட்டாராம் தலைவர். புகழ் மாலை கடிதம் எழுதினதுக்கு விட்டாராம் தேசிய தலைவர். நல்ல விஷயம். எதிரி என்று சொல்ற விட்ட நல்ல விஷயம், பாராட்டுற சலூட். ஆனா சொந்த டெலோ சோதரர்களை டயர் போட்டு பொழுது நீங்க மறக்கல. நான் மறக்க மாட்டேன், நான் மன்னிக்க மாட்டேன். ஏன்னா நாங்க வளர்த்த பிள்ளைகள் எங்கட அண்ணன் மேல எல்லாருமே புலட் இருந்தாலும் சரி, டெலோ இருந்தாலும் சரி, புலி இருந்தாலும் சரி, ஹீரோஸ் இருந்தாலும் சரி, எல்லாருமே எங்கட சோதரங்கள். ஒரு இலட்சியத்துக்காக போனவர்களை நீங்க அழிச்சது சரியான தவறு. இன்றைக்கு நீங்கள் ஒருத்தனை விஞ்ச இல்லை, அவங்களும் இங்க இருக்கிறாங்க. அதை விட பெரிய தவறு வவுனியாளண்டு காட்டி கொடுத்தவனையும் கூட்டி கொடுத்தவனையும் கொண்டே அரசியலில் விட்டது, துறைகளை கொண்டே அரசியலை விட்டது படுதுரோகமானது. அப்ப உங்களுக்கு என்ன தண்டனை? இந்த மக்கள் உலகம் துன்பப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா ஒரு பைத்தியம் போய் காட்ட கொடுத்தனாண்டு வைங்க. அவன் பைத்தியம் கொளுத்துவான். அவனுக்கு ஒருத்தர் நெருப்பட்டி கொண்டு கொடுத்து விட்டான். அவன் தான் துருவைகின்ற சைனீஸ் பழமொழி. அது மாதிரி இன்றைக்கு காட்டி கொடுத்தவனும் கூட்டி கொடுத்தவனும் கவனியான கப்பம் வாங்கினவன் வந்து மக்களுக்கு அரியணை கொடுக்குறான். அதுக்கு யார் காரணம்னா நீங்கள் அவனை அரியணை ஏற்றினது. இவ்வளவு பேரை கொண்டீங்களாடாப்பா. ஒரு சேர் கட்டாரம் ஒரு போராளியை பிடிச்சி இவ்வளவு பேரை சாக்கொண்டீங்க. அவங்க எல்லாரும் வாங்கணும் மீட்டிங் கொண்டு ஒரு செல்லி அடிச்சு சாக்கொள்ளி இருக்கலாம். இந்த காட்டி கொடுத்த வேண்டும் ஒரு சேர் கேட்டதாக ஒரு முன்னாள் போராளி விடுபட்டு இருக்கிற போராளி சொன்னான். அடுத்த முன்னாள் போராளிகளை பற்றி கொஞ்சம் சொல்லணும். நல்ல விஷயம், போராடினீங்கள், இடுப்புல இருக்கிறத வச்சுக்கொண்டு மக்களை அடக்கினீங்கள். இப்ப இடுப்பொடிஞ்சுமே நிக்கிறீங்கள். இதே குணம் இன்றைக்கு ஒவ்வொரு வீடுகளிலே அவர் செஞ்சு கொண்டிருக்கிறார். ஒரு மகளிர் தினத்துக்காக முழங்கின மகளிர்கள் இருந்து கொண்டு மகளிரை ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள். பக்கங்கள்லயே நாங்கள் பல இடங்கள்ல பார்த்திருக்கிறோம். உங்களோட ஆயுத குணம், இந்த கருவர் இருக்கிற குணம், அந்த துவக்க தூக்கின குணம் உங்களை விட்டு போயிடும். நாக்கி நடக்கல குணம் நக்கு தண்ணி அண்டுவார்கள். இன்று பலர் வலிகாமத்திலே நிறைய பேர் இருக்கிற ஒரு பெண்ணை ஒரு பழைய போராளி வெரிட்டி தரப்பு வாங்கி இருக்கிறேன். இது நியாயமாயிரு. நான் பேர்கள் சொல்ல விரும்பலன்னா பேர் சொன்னோன்னா தன்னை சொல்றான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வரேன். சோ என்னத்தை நான் சொல்ல வரணும்னு கேட்டா, இந்த ஆயுத போராளிகள் நாங்கள் உங்களை தலைவணங்குறோம் எல்லாரையும் தான் ஐயா. ஆனா அதே நேரம் ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு அரசாங்க புனர்வாழ்வுக்கு வீடுகளில் விட்டு கல்யாணம் கட்டி பிள்ளைய பெற்று புள்ள குட்டிகளை படிக்கிற வேலையை பார்த்து கொள்ளுங்க. திருப்பியும் இடுப்பில் வச்சுக்கிற குணத்தில் ஆக்கள் இடுப்பிடிக்க வலிக்கிட்டீங்களா இன்னொருத்தன் உங்களுக்கு எதிராக வலிக்கிடுவான்றதை மறந்துடாதீங்க. சரிதானே? உங்களோட அநியாயத்தை எப்பயுமே ஒருத்தன் பார்த்து கொண்டிருக்க மாட்டான். சரிதானே? உங்களோட அடக்குமுறைகள், வெறுட்டல்கள், குடும்பங்களுக்குள்ளேயே பல மக்கள் இது ஏன் சூசைட், இது ஏன் குப்பி அடிக்காவிட்டான் தனக்கு துன்பம் கொடுக்குற ஒரு சகோதரன் எனக்கு வந்து சொல்லியிருக்கான். இவளேன் குப்பி அடிக்கான் சாக விட்டவள், இவளேன் சரணம் பண்ண அவ்வளவு அடக்குமுறை வீட்டுக்குள்ள. நீங்க ஆயுதம் தூக்கி அங்க மக்களை அடக்கினதை 10 ஆண்டு போன அப்புறம் இங்க இருந்து மக்களை நீங்க அடக்கி கொண்டிருக்க சில பேர், சில ஆயுத போராளிகள் இங்க இருக்கிறாங்க எல்லாருமே. இதனால விசுவாசமா போராடின போராளிகளுக்கு தான் மரியாதை இல்லை, அந்த தலைமைப்படத்துக்கு தான் மரியாதை இல்லை. கேட்ட அண்ணியோட நின்றான், அம்மாவோட நின்றான்ன்றது. இன்றைக்கு அண்ணியோட நின்றாக்களும் அம்மாவோட நின்றாக்களும் தான் உலகம் முழுக்க நிறைய இருக்கிறேன். தமிழர் தாயக பிரதேசத்துல லங்கா போத்தொன்று இருந்தது. புலிகள் கொல்லப்பட்டதை சொல்லிக் கொண்டிருப்பேன். எத்தனை கேட்டா தமிழர்கள் எண்ணிக்கை விட கூட அவன் சொன்ன பொய். தமிழர்கள் எத்தனை லட்சம் மக்கள், அந்த மக்களை விட அதிகம் லங்கா போத் கொண்டு சொன்ன பொய் புலிகள் வளத்தை செஞ்சு கொண்டு போட்டவன். அதே மாதிரி இந்தியனாவே பிடிக்கிறோம் 50 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் முன்னோறோம்னா இங்கிலாந்து வரைக்கும் போயிருப்பான். இந்தியனாவை பிடிக்கிறோம் 1.5 மாசமா பிடிச்சான் தான் நெஞ்சு. அப்ப கிழக்கில் இருக்கிற போராளிகள் எல்லாம் வந்து தலைமைப்படங்களை இங்க காப்பாற்றினார்கள். அவர்கள் காயப்பட்டிருக்கிறார்கள். அவர்களின் டயர்ல போட்டு எரித்ததாக சில வாக்குமூலங்கள் பலர் கொடுத்திருக்காங்க. இதுவும் ஒரு துன்பியல் சம்பவம், ஒரு பயங்கரவாதம் தான். ஒரு நன்றி இல்லாத வெண்ணித்தலைமை என்று. சரிதானே? வெண்ணித்தலைமையில நன்றி கட்ட செயல். தலைமையத்தை காப்பாற்றினவனுக்கு சலூட் அடிக்கிற விட்டுட்டு அவனை கொண்டே சாவடிக்கிறது. உலக பயங்கரவாதம் உருவாகிட்டது. அமெரிக்கா வந்து பென்டகனுக்கு அடிச்சோன்னா உலக பயங்கரவாதத்தை அழிக்க வழிகிறது. புலிகள் தாவிப்பு முதலாடத்தில் இருந்தோடனே அது அழிக்கப்படாத நோக்கத்துக்காண்டி சில தலைவர்கள் சில விஷயங்களை சொல்லி இருப்பார்கள். அவர்களோட நான் துரோகி, உனக்கு அறிவில்லை என்று சொன்னால் மற்றவன் சொல்றதை கேட்கணும். இல்லையண்டா அவனை துரோகி என்றது. இப்ப அர்ஜுனா சொல்லி கொண்டு இருக்கிறான், தான் சொல்றதை கேட்கணும், இல்லையண்டா துரோகி. எப்படி ஒரு பைத்தியகாரன் பிளடி ஷிட். நீ யாரடா இன்னொரு துரோகி என்றது? ஹூ ஆர் யூ மேன் டு கிவ் a துரோகி பட்டர் டு அதர்ஸ்? நீ பெரிய தியாகியா? 40 வருஷத்துக்கு முதல் ராஜதந்திரமா இந்தியாவோட சேர்ந்து தான் தீர்க்கணும்னு நினைச்சவன் உனக்கு அப்ப துரோகி. இப்ப நீ 40 வருஷத்துக்கு பிறகு கடலா தாப்பி போறதுக்கு அவன் இப்ப உனக்கு தியாகியா? நான் கூட்டி கண்டு போனோன்னு என்னடா பொலிட்டிக்ஸ், என்னடா மக்களை பேனாக்கி பண்ணு பம்மாத்து விட்டு கொண்டிருக்கீங்க. உலகம் முழுக்க இருந்து கொண்டு ஊழ விட்டு கொண்டிருக்கீங்க. ஜோசிங்க இண்டை கண்டா முதல் உங்களுக்கு தீர்வடைக்காத காரணம் உங்களோட பிரிவினை. இறந்தவர்களுக்கு ஒரு நாள்ல கொண்டாடுங்க, உங்களுக்கு தீர்வு. நான் சொல்றேன் இன்றைக்கு நீங்க நம்பி செய்யுங்க பார்ப்போம். ஒரு அமாவாசை அடுங்க, இல்ல இன்றைய நாளை கூட எடுங்க. இன்றைய நாளுக்கு எடுத்தால் அரசியல் ஆன்மீகமா கொண்டு அமாவாசை எடுங்க. உலகத்தில் இறந்த அனைவர்களும் இந்த இறந்த நாளை கொண்டாடுங்க.
குறிப்பா இலங்கையில வந்த அனைத்து போராளிகளை ஒன்றாப்பட்டவங்க ராணுவத்தினரும் கொண்டாடுங்க. அவனும் பாவன் சம்பளத்துக்கான ஒரு அவன் சொல்றான், ஒரு போலீஸ் ஒரு ராணுவம் எனக்கு பிரபாரம் மாத்தியா நல்லா இருக்கணும். ஏன் கேட்டு 5 தங்கச்சி மேல 4 தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சா இன்னொரு தங்கச்சி கல்யாணம் இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவன் சம்பளத்துக்கு நின்று கூலிக்கு வாங்க அடிக்கிற கூலிப்படை. அவனை என்ன செய்கிறது? அரசாங்கம் அரசியல் தலைவர்கள் சொல்ற இலங்கை அரசியல் தலைவர்கள் இந்திய அரசியல் தலைவர்கள் ஓர்டர் பண்ணா நடுவில் நிற்கிற சிப்பாய்கள் பாவம். அதே மாதிரி தான் அவங்களும் பாவம். காவல் கடமை இருக்க, போலீஸோட சண்டை எடுக்க, தேசிய ஒண்ணு இருக்க, பெண்ணாடிகளும் இந்த நாட்டில் இருக்குது. அவன் சம்பளத்துக்கு வந்து நிற்கிறான். ஐயா இந்த தெளிவடையும் கூட. அப்ப நீங்கள் எங்க நிக்கிறீர்கள், நாங்கள் எங்க நிக்கிறோம், உங்களோட அறிவுகள் எப்படி இருக்குது? அரசியல் தலைவர்கள் கேட்டது சரியா? ஆயுத போராளிகள் அறிவோட தான் போராடினார்களா? யோசிச்சு பாருங்க. அப்ப பக்கத்துல இப்படி ஒரு இந்தியா இருக்கே இல்லை, வடக்கு கிழக்கு இணைப்பை இணைச்சு கொண்டு கேட்டு வாங்கி கொண்டு அடுத்தடுத்த மூமெண்ட்டுக்கு போனா அது ஓகே. அதை விட்டு போட்டு அவன் இந்த பெரிய நாட்டை அடிச்சு கிளைச்சாண்டா அவனை அடிச்சு கிளைக்க முடியும். அவனா போனது. இப்ப பிப்ரவரி 4ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் கிடைக்க இங்க வந்து ஜனவரி 15 இங்க போனோம். அங்க ஜனவரி 15 போய் இங்க அவன் பிப்ரவரி 14 இருக்கிறான் விட்டு ஓடினது. நீங்க அடிச்சு கிளைச்சான்னு சொல்ல முடியும் பிரித்தானியாவை? அவன் சொல்லலாம் சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி, காந்திஜி போராட்டத்துக்கு அவன் ஓடினான். இங்க நீங்க என்ன பிடிங்க? நீங்க 1-2 பேர் சண்டை பிடிச்சிக்கலாம். அதுக்கே பண்டார வெண்ணியன் காக்க வெண்ணியன் கூட்டம், அதே பண்டார வெண்ணியன் காக்க வெண்ணியன் இங்க இருந்தான் இருக்கிறார். ஆனா காக்க வெண்ணியன் நீங்க அடையாளம் படுத்தினாக்கள் தவறு. ராஜதந்திரமா இந்தியாவோட இணைஞ்சு செயல்பட வழிகிட்டாக்கள் நீங்க துரோகிங்க. நீங்க ஒன்னும் செய்யலாது. எதிரி பலசாலை என்றா இணங்கி தான் போடும். ராமரே ஐயா ஒட்டி நின்று அம்பு விடுறேன். நேரவே நின்றா வாலி போட்டு தள்ளிடுவான் ராமரே. யோசிச்சு பாருங்க. அப்ப புத்திசாலித்தனத்தை பாவிக்கணும். தந்திரம் போற குதந்திரம் போற குதந்திரங்கள் பாவிக்கப்படணும். பலசாலி எதிரி பலசாலி என்றா குதந்திரம் பாவிக்கணும். எதிரி பலசாலி என்று சொன்னா சூழ்ச்சிகள் பாவிக்கப்படும். கிருஷ்ணர் எத்தனையோ சூழ்ச்சி செஞ்சிருப்பாங்க. மகாபாரத்தை வெண்டார் 5 பேர் தான் வேண்ட பக்கம், கிருஷ்ணர் மட்டும். ஆனா பெரிய படை. ஆனா சூழ்ச்சியும் மதிநுட்பமும் தர்மமும் வெண்டது. அப்படித்தான் இங்கே சூழ்ச்சிகள் தர்மங்களை பாவிக்கணும். அரசியல் சாணங்கியங்களை பாவிக்கணும். சும்மா அட்டிச்சன் புட்டிச்சன் தான் விடுறன் பெட்டரன் புட்டுங்கிறவன் ஒன்னும் செய்யலாது. அது இந்தியா ஒரு பிராந்திய வல்லரசுக்கு முன்னால ஒன்றுமே செய்யலாது. செய்ய முடியாது. செய்யுங்க. திருப்பி வெளிக்கொடுங்க. பரோட்டா சூரி மாதிரி படத்துல ஒரு பரோட்டா சூரி சாப்பிட்டு இருப்பார். 50 ரொட்டி சாப்பிட்றோன்னு அவர் சாப்பிட்டு கொண்டே இருப்பார். அப்ப 49 வந்தோடனே 50 வந்தோடனே அவர் இல்லைன்னு சொல்ல, இல்ல 50 சொல்லி சண்டை வந்தோடனே அவன் சொல்லுவான் திருப்பி நான் 50 சாப்பிட்றேன். அது மாதிரி வலிக்கிடுங்க. நீங்களும் திருப்பி நாங்கள் வலிக்கிட போறோம். நடக்க சாத்தியமோ 4 வடை வச்சு கேட்க முடியாது. 4 பேர் கத்தி நடக்க போறது இல்லை. நாங்க கத்தி நடக்க போறது இல்லை. அப்ப எங்க சரி எங்க அவர் இன்றைக்கு இன்றையான வீடியோ வந்து ஒரு அலசல். இது இன்றைக்கு நேரில் இவ்வளவு காலம் மறந்துட்டு கிடந்த ஒரு விட்டுருக்கு. இதுவும் ஒரு அங்க பிரச்சனை. குடும்பத்துக்கு இருக்கிற அநீதிகளை வழி சொல்லினா ஒரு பிரச்சனை மாதிரி நாட்டில் நடக்கிற அநீதியை சொல்லாம இது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ இன்னைக்கு இந்த பிரச்சனை இறக்கி வச்சிருக்குது. உங்களுக்கு நிறைய பேர் இது உங்களுக்கு சில பேருக்கு பிடிக்காது. நியூட்ரலா நாட்களை தவிர மற்றாக்களுக்கு இது பிடிக்காது. என்னென்னா சில பேர் புளிப்பாலை குடிச்சு புலி கோஷம் அவைக்கு இது பிடிக்காது. சில பேர் இபிடிபி கோஷம் அவைக்கும் இது பிடிக்காது. அவையே தாக்கி இருக்குது. தவறுகளுடைய ஆராயம் சுட்டி காட்டத்தான் போகணும். இன்றைக்கு கடற்படை அமைச்சராக கேட்க உழவு செஞ்சு கொண்டிருந்தவர் இப்ப சில கிடா வெட்டுறாங்களா வாங்க அதை கேட்க முடியல. இப்ப இவ வழிகிட்டு இருக்கீங்க. அப்ப நீ பொறுப்பாக கேட்டிருக்கலாம். 100 கோடி கொடுக்கணும் அரசாங்கம் லைப்ரரிக்கு. இவர் ஒன்றும் புடுங்க இல்லையா? அப்ப 100 கோடி பத்தாதாம். முதல் 100 கோடியை வேண்டி 4-5 புத்தகத்தை வேண்டி போட்டுட்டு பிறகு கேளுங்கடாப்பா காணாது. அரசியல்ன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வேண்டி ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யறோம், மக்கள்கிட்ட வேண்டி செய்யறோம். இப்ப அர்ஜுனா மாதிரி மக்கள்கிட்ட காசு வேண்டி கௌசல்யாவோட சுத்தி திரிகிறதுக்கும் உல்லாச வாழ்க்கை வாழ்றதுக்கும் அரசியல் கிடையாது. அது விளையங்களுங்க. புலம்பெயர் தேசத்து ஆக்கள் திருப்பி இந்த மூட்டுத்தனமா காசு அனுப்பா. அதே மாதிரி என்பிபிக்கு ஜேவிபிக்கு காசு அனுப்பாதுங்க. டேஷ் பராண்டு அந்த காலத்துல புலிக்கு அனுப்பி மூக்குத்தனம் பண்ணினீங்க. இப்ப என்பிபிக்கு அனுப்பி கொண்டு வருவீங்க. என்பிபி என்ன புடுங்கிச்சது? ஆட்டோல இருக்க பொம்மையை புடுங்கின தவிர ஒரு மயிரும் புடுங்க இல்லை. அதையெல்லாம் புடுங்கவும் இயலாது. அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அது தமிழ்நாட்டை தான் இருக்கு. அதுக்காண்டி நாங்கள் சிங்கள தேசத்துக்கு இல்லை. எங்கட தேசத்தை எங்கள்கிட்ட தான் நாங்கள் ஆண்டு காட்டுறோம். ஐயா போலீஸத்தா எங்கட வடகிழக்கு இணைச்சித்தா மலையத்தா நாங்கள் ஒரு நிர்வாகம் செஞ்சு காட்டுறோம். உங்கள்கிட்ட பிச்சை எடுக்க தவிர நாங்கள் உங்களுக்கு பிச்சை போடுறோம். ஒரு காலத்துல வந்து சுனாமி அடிக்க தலைவர் செயலாளத்தின் காசுல இருந்து 300 கோடி ரூபாய் எடுத்து கொடுத்தேன். அது வைப்பகம் தான் எல்லாரும் சொல்லுவினோம். எடுப்பகம் என்றதை ஒருக்கா காட்டினது 300 கோடி வந்து தேசிய நிதியில இருந்து கொடுக்கப்பட்டது. சுனாமியால பாதிக்கப்பட்ட இலங்கை அரசாங்கம் எப்போ ஓடி வந்தது? அதுக்கு எல்லாம் நடந்த அப்புறம் எங்கள்கிட்ட காசு இருக்க நாங்கள் செய்வோம். எங்கட மக்களுக்கு போராட்டத்துக்கு கொடுத்த காசு முழுக்க புலம்பெயர் கொண்டா தொழிற்சாலை டெவலப் பண்ணி நாங்க டெவலப் ஆனா சிங்கள தேசத்துக்கு பிச்சை போட்டு போவோம். எங்களுக்கு நீங்க யாரும் பிச்சை கொடுத்த நாங்க போடுவோம் பிச்சை. அவன் தம்பியை சொன்ன மாதிரி பார்லிமெண்ட்ல நல்ல பேச்சாளர், நல்லா பேசுவான், கட்டிக்காரன். ஆனா செயல்ல செய்யும். யாழ்ப்பாண ஆஸ்பத்திரி நீதி வாங்கலான்னு ஓட்டு பிச்சை வாங்கினான். யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில போய் சும்மா படம் போட தவிர இது வரைக்கும் ஒரு வழக்கு வைக்கல. கொண்டு திரிகிறது ஒரு லோயரை. ஒரு கேஸை வச்சு வெல்ல தெரியல. அவன் மேஜராக போறான். மேஜரா என்னத்தை கிளிக்க போறா? ஒரு கேஸ் வச்சு வெல்ல தெரியாதவா? 25% பெண்களுக்கு இருக்கின்ற தெரியாத கொண்டு நாமினேஷன் கொடுத்துருக்கீங்க. இது எல்லாமே ஒரு சுத்து மாத்து. மக்கள் தெளிவடைங்கோ. ஸோ கனநேரம் நான் எடுத்துட்டேன், மன்னிச்சு கொள்ளுங்க. சொந்த நாளுக்காக இறந்தவர்களுக்காக இனவாத மதம் இல்லாமல் எல்லாருக்காண்டியும் பிரார்த்தனை செய்யுங்க. வீடுகளில் உங்களோட அப்பா அம்மா இருந்தா இப்படி பித்திரு சாந்தி செய்வீங்களோ, உங்களோட அப்பா அம்மா இருந்தா
எப்படி இறந்தவர்களுக்கு செய்வீங்களோ அப்படி இலங்கையில இருந்த அனைத்து ஜீவராசிகளுக்கும் செய்யுங்க, உயிரினங்களுக்கு. அதே மரஞ்செடி ஆடு மாடு கொடிகளுக்கும் செய்யுங்க, அதுக்கும் உயிர் இருக்கு, செய்யும் கொண்டு வேண்டிக் கொண்டு நான் ஆல்ரெடி செஞ்சு பிரார்த்தனை பண்ணிட்டேன். இனியும் முடிஞ்சா செய்வேன் என்று சொல்லிக்கொண்டு தீர்வாக உலக அனைத்து நாடுகளும் குறிப்பா இலங்கைக்கு முன்வைக்கிறது. இலங்கையில மேர்வின் சில்வா 13 விட பெருசா கொடுப்பேன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தது. இந்த இதுவரைக்கும் ஏதாவது காய்ச்சிருக்காங்களோ? காணாப்பட்டவன் இந்த வீட்டவன் விடுறோம், கண்டுபிடிச்சவன்டா கல்யாணம் கட்டி வைக்கிறவன்டாங்க, ஒரு கதையும் இல்லை. மலையகத்து புள்ளிகளை பாருங்க, சப்பாத்தை பார்த்தா எனக்கு அழுதுண்டா. மலையகத்துக்கு என்ன பிடிங்கிருக்கிற? ஒன்றும் கிடையாது. மலையகத்தை விட ஐயா இங்க கொழும்பில கேட்டால சொல்றாங்க ஒன்றும் பிடுங்க இல்லை. அவைக்கு ஆட்சியில் இருக்கணும், அவ்வளவுதான். எல்லா அரசியல் தலைவர் அதே ஆசைதான் எல்லாருக்கும் இருக்கு. இந்த கன்சியூமர் கம்ப்ளைண்ட்கள் கொடுத்தா 14 நாள தீர்ப்பின வேண்டாம், 10 மாதம் 6 இவர் ஆட்சிக்கு அடுத்த நாள் நம்பிக்கையோட கொடுத்தான் வந்துட்டார். ஐயா எல்லாம் வெட்டி பிடுங்க போறாங்க, எல்லாம் பயப்பட போறாங்கன்னு பார்த்தா அவன் இன்னும் வசண்டேனமா இருக்கிறான். 6 மாதமா 5 மாதமா நிலுவையிலோட கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கொடுத்த கம்ப்ளைண்ட்கள் எல்லாம் போலீஸ் கொஞ்சம் உஷாரா இருக்குது. போலீஸ் டக்குன்னு செய்யறாங்க. ஸோ அவர்களுக்கு காவல்துறைக்கு நன்றி. கொழும்பில் இருக்கிற காவல்துறையும் கொஞ்சம் அது அப்பவே ரணில் ஆட்சியில் இருக்கையே மொபைல் காவல்துறை இருக்கு. இங்கே ஒரு அநீதி நடந்தால் அதை பேச்சுன்னா உடனே போலீஸ் வந்து நடவடிக்கை எடுத்தது. அதே நேரம் லஞ்சம் பண்ற போலீஸும் இருக்குது, எல்லா இடம் எல்லாம் இருக்குது. ஸோ ஃபைனலா அனைத்து உலக 29 நாட்டில் இருந்து சண்டையில இங்கே ஈடுபட்ட அனைத்து உலக தலைமைகளுக்கும் எங்கட நாட்டு பழைய தலைவர்கள் இப்ப இருக்கிற தலைவர்களுக்கு வேண்டுகோள், தமிழர்களுக்கான தீர்வை கொடுப்பதற்கு இன்றைக்கே சிந்திங்க. இன்றேசை அது நன்றேசை. இது யாருக்காண்டினா உங்களுக்காண்டி தான். உங்களோட நாடுகளில் ரத்த அவரோடி படம் முடியறதை நான் பார்க்க விரும்பல. எழுத்தோட்டம் உலகம் நாடுகளில் இப்போ ஆரம்பிச்சுட்டு படம் இந்தியாவிலையும் சைனாவிலையும் வேற மற்ற பெரிய நாடுகள்லையும் அமெரிக்காவிலேயே முடியும்னு சொன்னா லைட்டா அமெரிக்காவுக்கும் எழுத்தோட்டம் தொடங்கி இருக்கு, நெருப்பு பத்தி அறிஞ்சு. இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ். இது உங்களுக்கு ஒரு ஒரு அறிகுறி இயற்கை காட்டுது. இதை பார்த்துட்டு எங்க புள்ள விட்டோம்னா நீங்க இலங்கையில விட்டுருக்கீங்க, புள்ள நீங்க விட முடியல. இங்கே அப்பாவிகளை கொண்டு இருப்பீங்க, ஆயுதம் இல்லாதாக்களை. யுத்தத்துல ராணுவமும் போராளிகளும் சண்டை பிடிச்சினா அவைக்கு நீங்க ஆதரவு வழங்கினீங்க, அதுல நான் வரவே இல்லை. தட் இஸ் நாட் நன் ஆஃப் மை பிசினஸ். பட் நிராயுத பாணிகள் மீது நீங்க அநியாயம் சொன்னா ஒரு ஆன்மீகவாதியாக இதை சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை. ஸோ உங்களோட இடத்துல அழிவுகள் வரக்கூடாது, நீங்களும் அழிஞ்சு போகக்கூடாதுன்ற இன்னும் ஒரு கடமையில காத்தல் கடவுள் மகாவிஷ்ணுவை நான் கும்புறபடியால அவர் எனக்குள்ள இருந்து ஒரு கைட் பண்றபடியால உங்களுக்கு இந்த தகவல் வருகிறது. உங்களோட நாடுகள் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னா இலங்கைக்கான தீர்வை கொடுங்க. வடக்கு கிழக்கு மட்டுமில்லை, மலையகத்தை முனைத்து தமிழர் தாயக பூமியில தமிழர்களுக்கு சுயநிர்ணய ஒற்றை ஆட்சிகளை நாடு பிரிக்க சொல்லி நாங்கள் இருக்கையில் அரசியல் சுயநிர்ணய அபிலாஷைகளை தீர்க்கிற மாதிரி தமிழர்கள் தம்மை தாமே ஆள்றதுக்கான ஒரு வழிமுறைகளை அரசியல் ஜாப்போடு உருவாக்கி நீங்க உருவாக்குங்க. நாங்கள் தேர்தலில் அதை நடைமுறைப்படுத்துறோம் கேறிக்கொண்டு அனைவரோட ஆதரவையும் வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்வோம் அனைவரும்.